Hi, bro. So let's Hi wait bro, for good ஒரு morning. 20 செகண்ட்ஸ். ஏன்னா கொஞ்சம் இந்த கேஸ் ஸ்டடி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஃபாஸ்ட்டாக இருக்கணும் இந்த சென்ஸ் ஃபார் நம்ம ஸ்ரீவனி சஸ்டிஸ்க்கு. ஓகேங்களா? ஏன்னா இப்போதான் அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷி வாஸ் டெல்லிங் அபவுட் அவங்க குழந்தை வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அது தூங்க வைக்கிறதுக்கே பாவம் அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யூஸ் பண்ணி தலைக்கெல்லாம் குளிக்க வச்சு ஏன்னா Tired பண்ணி அப்பா அம்மா எங்க வெளியே போயிருக்காங்க. ஸோ அதனால குழந்தை எழுந்துரும்ன்ட்டு தனியெல்லாம் தலைக்கெல்லாம் குளிக்க வச்சு அவங்கள படுக்க வச்சு இப்போ வந்திருக்காங்க. ஸோ அதனால நம்ம சீக்கிரமாவே இந்த கேஸ் ஸ்டடியை முடிச்சிடணும், இல்லைன்னா அவங்க பொண்ணு எழுந்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபார் தட் ரீசன் வெல்கம் கைஸ். ஸோ இது வந்து ஒரு லைவ் கேஸ் ஸ்டடி. ஓகேங்களா? நம்ம 100 days சேலஞ்சில் ஒன் மோர் பார்ட்டிசிபெண்ட் 1 lakh per month பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம இந்த ஃபுல் லைவ் கேஸ் ஸ்டடி எல்லாம் பண்ணுறது 1 lakh per month. சின்னதாக கேஸ் ஸ்டடிஸ் எல்லாம் பண்ணுறது 50K per month. இது ஃபுல் லைவ் கேஸ் ஸ்டடியாக இருக்கும். ஸோ லெட்ஸ் வெல்கம் ஸ்ரீவனி சசிஸ் ஃபார் திஸ் லைவ் கேஸ் ஸ்டடி. வெல்கம் சிஸ். எப்படி இருக்கீங்க? Welcome. Thank you. எப்படி இருக்கீங்க சிஸ்? நல்லா இருக்கோம் bro. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர். நம்ம பீப்புள் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு நீங்கள் உங்களை பார்த்துருப்பாங்க. கொஞ்சம் பழைய ஸ்டூடெண்ட்ஸ், புது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. பட் வி வாண்ட் டு நோ வாட் இஸ் யுவர் பேக்ரவுண்ட். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே, எல்லாருக்கும் ஒரு ஹாய். நான் வந்து ஸ்ரீ வினிஷா. நான் வந்து பேசிக்லாம் வந்து ட்ரிபிள் இன்ஜினியர். ஸோ சயின்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு. ஸோ அது இன்ஜினியரிங் படிச்சுட்டு அப்படியே கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு எதுவுமே ஆக்சுவலா தெரியல. லைக் எக்ஸ்பெக்டேஷன் வித் ரியாலிட்டி மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் டிசைன் பத்தி என்னோட ஃப்ரெண்ட் மூலமா கேள்விப்பட்டேன். ஸோ பிராண்டிங், கிராஃபிக் டிசைன் அது படிக்க போயிட்டு ஃபுல்லா படிச்சுட்டு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா எனக்கு என்னோட சாங் வந்து பிராண்டிங்னால அந்த ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் படிச்சு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிங்க அப்படின்னு சொல்றப்போ உங்களோட அந்த 3 day சேலஞ்ச் வந்துச்சு. ஸோ அது ஜாயின் பண்ணேன். ஒரு அவுட் பவுண்ட் பண்ணேன். பட் அவங்க வந்து எனக்கு இன்னொருத்தவங்க சஜஸ்ட் பண்ணாங்க, லைக் இன்பவுண்ட் மாதிரி. ஸோ ஒரு 8,000 க்ளோஸ் ஆச்சு. தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சின்ன சின்ன வீடியோஸ் போட்டப்போ ஒரு 13,000 வந்துச்சு. ஸோ சேலஞ்சு காசும் எடுத்துட்டேன். 10,000 கிட்ட இருந்துச்சு. ஸோ அதை வச்சு 100 day சேலஞ்சும் ஜாயின் பண்ணிட்டேன் நான். ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ஒரு 1 month ஆச்சு எல்லாமே ஓரளவுக்கு படிக்கிறதுக்கு, எரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா புதுசா இருந்துச்சு. அப்புறமா அவுட்ரீச்சிங் வந்து நான் நல்லா கத்துக்கிட்டேன். அவுட்ரீச், ஹெட்ஜ்ஹாக் வந்து என்னோட ஃபேவரட் ஆக்சுவலா. கான்டென்ட் கிரியேஷன் வந்து நான் கொஞ்சம் உங்க எஸ்டிஆர் மாடல் 18 கான்டென்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஒண்ணு எனக்கு எப்போ டைம் கிடைக்கும் அதெல்லாம் நான் பண்ணி போட்டுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு இந்த ஜான், ஃபெப், மார்ச்ல வந்து நல்லா லீக்ஸ் வந்தாங்க பிராண்டிங்க்கு மட்டும். நம்மளோட கம்யூனிட்டியில இருந்தும் வந்து நிறைய இன்பவுண்ட்ஸ் வந்து வருவாங்க. ஸோ அது மூலமும் நிறைய டீல்ஸ் க்ளோஸ் ஆச்சு. அது வரைக்குமே எனக்கு ஒரு 50-60 வந்துச்சு பண்ணி. அப்புறமா வந்து இந்த 5 day சேலஞ்ச் நிறைய அட்டென்ட் பண்ணியிருந்தேன். அது மூலமா வந்து லைக் அந்த 1 day மணி அது மூலமா வந்து நிறைய கிளைண்ட்ஸ் வந்து ரீடைன் ஆனாங்க. ஒரு 2-3 கிளைண்ட் அவங்களுக்கும் ஒரு ரிசல்ட் கொடுப்பேன். இப்போ வந்து பிராண்டிங்க்கு வருவாங்க, அவங்களுக்கு அப்படியே ஆர்கானிக் ஆட்ஸ் அப்படியே அப்செல் பண்ணிடுறேன் அவங்க கிட்டே. ஸோ ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் ஒரு பிசினஸ்க்கு என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால அது அப்படியே ஒரு பேக்கேஜ் மாதிரி செல் பண்றதுனால ஈஸியா என்னால 1 lakh அச்சீவ் பண்ண முடிஞ்சது. பிளஸ் வந்து ஒரு 2-3 கிளைண்ட் வந்து பைப்லைன்ல இருக்காங்க. நம்ம கம்யூனிட்டி பிளஸ் லிங்க்டின் மூலமா, இன்ஸ்டாகிராம் மூலமா வந்திருந்தாங்க. அதுவும் இப்போ க்ளோஸ் ஆகுற மாதிரி இருக்கு பிராண்டிங்க்கு. சோ எக்ஸாக்ட் நம்பர்ஸ்னா என்ன சொல்லுவீங்க சிஸ்? இஸ் இட் 1 lakh இல்லனா 1 lakh கூட மேல இருக்குங்களா per month இப்போ? 1,20,000 கிட்ட வந்தது. இப்போ ஒரு 2 ப்ராஜெக்ட் வந்து 25K க்ளோஸ் ஆகுற மாதிரி இருக்கு. ஓகே. சோ கரண்ட்லி 1,20,000 rupees per month அந்த ஆவரேஜா இருக்காங்க. சோ இன்னும் 2 கிளைண்ட் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா டெஃபினெட்லி 1.5 மேல she can able to make it. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஸ், ஐ ஸ்டில் ரிமெம்பர் நீங்கள் அந்த இப்போயும் நீங்கள் கிராஃபிக் டிசைனிங், அந்த டிசைனிங் பார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க. நம்ம கம்யூனிட்டிலையும் ஒரு செஷன் எல்லாம் நல்லா பண்ணீங்க. ஸோ நிறைய பேர் வந்து அதை லைக் பண்ணாங்க. இன்னும் லாஸ்ட் வீக் கூட ஒருத்தர் வந்து கேட்டாங்க, சிஸ்டரோட இது அனுப்புங்கன்ட்டு, அந்த படிக்கிற வீடியோ அனுப்புங்கன்ட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து கிராஃபிக் டிசைனிங்ல மட்டுமே இருக்காங்க. ஸோ டு யூ ஆல்சோ சஜஸ்ட் தெம் டு கோ அஹெட் வித் தி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்? ஏன்னா நீங்க இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த ஆட்ஸ், இது எல்லாமே சேர்த்து கிராஃபிக் டிசைனிங் எல்லாமே சேர்த்து தான் நீங்க இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க, ரைட்டுங்களா? ஸோ வை டு யூ திங்க் டிசைனிங் மட்டுமே பண்ணா 1 lakh per month பண்ண முடியாதா? ஏதாவது அது மாதிரி திங்க் பண்றீங்களா?
இல்ல ஆட்ஸும் நம்ம சேர்த்துக்கினா நல்லதுன்னு திங்க் பண்றீங்களா? அது நம்ம ஆடியன்ஸ் எல்லாமே இருந்தாதான் ப்ரோ வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்க முடியும். டிசைன் இருந்தா மட்டும் ரிசல்ட் வந்துடாது. ப்ராப்பரான ஒரு ஃபவுண்டேஷன் பிராண்டிங் இருக்கணும். அடுத்தது மார்க்கெட்டிங் ஒரு 3 months என்ன ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகல பார்த்துட்டு ஆர்கானிக் சொல்றேன் ஒரு 6 months ஆகும். ஸோ ஆட்ஸ் வந்து நம்ம ஒரு 45 daysல இருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது எல்லாமே இருந்தாதான் நம்மளுக்கு ஒரு ரிசல்ட்டே கொடுக்க முடியும். டிசைன் மட்டுமே அது கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் ஸோ ஏன் இந்த கொஸ்டின் கேட்டேன்னா நிறைய பேர் இங்க வீடியோ எடிட்டிங் கிராஃபிக் டிசைனிங் இந்த மாதிரியான பீப்புள் இருக்காங்க. ஸோ நம்ம சேலஞ்சிலும் இருக்காங்க, சேலஞ்சில் வராத பீப்புளும் கிராஃபிக் டிசைனிங்லும் வீடியோ எடிட்டிங்ல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் 1 lakh per month பண்ணணும்னு தான் ஆசை. ஆனா இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்ட்ல இந்த ஏஐ டூல்ஸும் அதுவும் இதுவும் எல்லாம் இருக்கிறதுனால பீப்புள் அதாவது பிசினஸ் ஓனர் இல்ல கிளைண்ட்ஸ் வந்து தே டோன்ட் ப்ரிஃபர் மச் மோர். அதாவது கிராஃபிக் டிசைனிங் மட்டுமே நீங்க எல்லாமே எனக்கு பண்ணி கொடுங்க, தே ஓன்ட் பே மோர். ஸோ அது மூலியமா நாங்க 1 lakh per month பண்ண முடியாதுன்றது ஒரு நம்ம ஒரு ஃபண்டமெண்டலாவே அது லாஜிக்கலா புரியுது எங்களுக்கு. ஓகேங்களா? அதை தான் நாங்க சொல்றோம். ஆனா பண்ணவே முடியாது 100% பண்ணவே முடியாதுன்னா முடியும். தோஸ் ஆர் குட் அட் மார்க்கெட்டிங். அவங்களும் மார்க்கெட் பண்ணணும் இல்லைங்களா? இல்லைன்னா ஒரு நெட்வொர்க் வச்சிருக்கணும், நெட்வொர்க்கிங் வச்சிருக்கணும். அவங்க ஏதாவது நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்ஸோ இல்ல பெரிய பெரிய பிராண்ட்ஸ் கூட கொலாபரேட் ஆகணும். அப்பதான் they can able to make that 1 lakh per month. பட் எனக்கு எதுவுமே பேக்ரவுண்ட் இல்ல, நெட்வொர்க் கிடையாது. கண்டிப்பா மார்க்கெட்டிங் பிளஸ் பிராண்டிங் ரெண்டுமே இருந்தாதான் நீங்க 1 lakh per monthன்றது பண்ண முடியும். யாரெல்லாம் இங்க இருக்கிறப்போ அது பெரிய பெரிய டீம்ஸ் இருந்து தனித்தனி ஒர்க் அலோகேட் பண்ணா நம்மளால கொடுக்க முடியும். பட் சிங்கிள் இருக்கிறப்போ எல்லாமே பண்ணி நம்ம ரிசல்ட் கொடுத்தாதான் ஒரு ட்ரஸ்ட் கெயின் ஆகும். ரிசல்ட்டும் கண்டிப்பா சார். ஸோ வாட் ஆர் 3 things that you say இதுதான் ப்ரோ என்னால 1 lakh per month பண்ண முடிஞ்சது? 3 thingsனா என்ன சொல்லுவீங்க சார்? ஃபர்ஸ்ட் வந்து அவுட்ரீச் ப்ரோ. டெய்லி அவுட்ரீச் பண்ணீங்கன்னா பைப்லைன்ல பீப்புள்ஸ் இருந்துட்டே இருக்கணும். நமக்கு எந்த ஷார்ட் கட் மேஜிக் எதுவுமே கிடையாது. நம்ம அட்லீஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் டெய்லி 20 பண்ணிடுவேன். 20 பண்ணிட்டே அதாவது குவாலிஃபைடா பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி ஒரு 2 சேல்ஸ் கால் இந்த மாதிரி பேசுற மாதிரி என்னோட இதை நான் வச்சுப்பேன். என் பிளான் எப்படின்னா 25K 4 கிளைண்ட்ஸ். என்னால வந்து 3ல இருந்து 4 கிளைண்ட் இப்போதைக்கு என்னால மேனேஜ் பண்ண முடியல. சில ஸ்கில்ஸ் தெரியலனாலும் நான் அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு இப்போ என்னால முடியும். ஸோ இப்படி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கில் வந்து அவுட் ரீச். செகண்ட் ஸ்கில் வந்து ப்ராஜெக்ட்ல வந்து ஒர்க் ரிசல்ட் கொடுக்கறது எப்படி யோசிச்சுட்டு இருக்கேன். தேர்ட் வந்து ஏதாவது கத்துக்கிட்டே இருப்பேன். லேர்னிங் அண்ட் இம்ப்ளிமெண்டிங் இருந்துட்டே இருக்கும். இது 3 தான் நான் பண்ணிட்டே இருப்பேன். அது மாதிரி ஹெட்ஜாக் அதுல ஒண்ணு இருக்கு. ஃபோர்த் ஒன்னா பண்ணிட்டே இருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் ஒன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவுட்ரீச். எவ்ரி சிங்கிள் டே அவுட்ரீச்ன்றது கண்டிப்பா பண்ணி ஆகணும். நம்ம செஷன்ல இதுதான் சொல்றோம். ஓகேங்களா? எவ்ரி சிங்கிள் டே நம்ம எப்படி சாப்பிடுறோம், எவ்ரி சிங்கிள் டே நம்ம அவுட்ரீச் 40 பண்ண முடியலன்னா 20 பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் 10 அந்த 10 கரெக்டா பண்றோமா அது நம்ம கரெக்டா பண்ணாவே போதும். செகண்ட் வந்து ஓகே ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதை பண்றாங்க. தேர்ட் வந்து லேர்ன் பண்றதுக்கு இன்னும் வேற ஏதாவது நம்ம ஓகே இப்போ ரிசல்ட்ஸ் வரல இல்ல ரிசல்ட்ஸ் வந்துட்டு இருக்கு இன்னும் நிறைய பண்ணலாம் அந்த மாதிரியான திங்ஸ்க்கு லேர்ன் பண்றது ஒரு தேர்டா வச்சிருக்காங்க. ஃபோர்த் என்ன ப்ரோ ஹெட்ஜாக்னு சொல்றாங்க. ஹெட்ஜாக்னா என்ன ப்ரோனா இட் இஸ் நத்திங். ஒரு நம்மளோட ஒரு அது ஒரு புக்ல இருந்து ஒரு சின்ன ஒரு லைன் நான் பார்த்தேன். அதுல இருந்து லைக் ஐ காட் இன்ஸ்பயர்ட். இதை வந்து ஒரு நீங்க ஒரு 90 minutes காலையில ஒரு 90 minutes அண்ட் ஈவினிங் 90 minutes எந்த ஒர்க்கும் வேற ஒர்க்கும் இந்த போன் பாக்குறதோ இல்ல ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறதோ எதுவுமே இல்லாம லைவ்ல நீங்க உட்காந்து நீங்களே இப்போ யாரும் அப்புறம் என் கூட யாருமே இல்லைன்னா கூட நீங்களே ஒரு ஜிமீட் ஆன் பண்ணீங்க, ரெக்கார்ட் ஆன் பண்ணீங்க, ஸ்கிரீன் ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டு உட்காந்துருங்க. உட்காந்துட்டு உங்க வேலை என்ன இருக்கோ அதை மட்டும் பண்ணுங்க 90 minutes. ஓகேங்களா? அதுதான் ஓகேங்களா? ஃபோக்கஸ்டான ஒர்க் 90 minutes காலையில. தட் கேன் பி 10 AM மேலேயோ இல்லை அதுக்கு முன்னாடியோ however you prefer. ஈவினிங் ஒரு 90 minutes. அப்படிதான் நானும் நிர்மல் ப்ரோ 2021 அப்படின்னு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கும் நம்ம சஜஸ்ட் பண்றோம். யாரா கூட இருக்காங்க ஒரு 2-3 பேர் இருக்காங்கன்னா அவங்க கூட நீங்க இது மாதிரி பண்ணலாம். பேசக்கூடாது, கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ஃபோக்கஸ்ட் ஆன் ஒர்க். ஓகேங்களா? அதை தான் சிஸ் வராங்க. ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அவங்க பிளஸ்ஸா ஒன்று சொல்லியிருக்காங்க. சிஸ் ஓகே நிறைய பேர் வந்து ஜாயின் பண்றாங்க. நான் நிறைய வாட்டி நம்ம யாரெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க இந்த கொஸ்டின்ஸ் கேட்குறேன். நீங்களும் அதை சொல்லுங்க. அட்லீஸ்ட் அப்போனா நம்ம கேட்குறாங்களா நம்ம பசங்கன்ட்டு நம்ம பார்க்கலாம். என்னன்னா செஷனுக்கு சேர்ந்துடுறாங்க, சேலஞ்சுக்கு சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தி டோன்ட் கம் ஃபார் த செஷன் இட் செல்ஃப். இல்லைன்னா இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரியான பீப்புளுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? மியூட்ல இருக்கீங்க சிஸ்டர். மியூட்ல இருக்கீங்க. எல்லாம் எதுக்குமே ஷார்ட் கட் கிடையாது. எந்த மேஜிக் ட்ரிக்ஸ் எதுவுமே கிடையாது. அவுட்ரீச் பண்ணாதான் நம்மளுக்கு அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே வரும். எது ஒர்க் அவுட் ஆகும் ஒர்க் அவுட் ஆகாது.
அப்படின்ட்டு அவுட்ரீச் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம அந்த வேலை வந்து போரிங்கா இருந்தாலுமே வந்து டிசிப்ளினா பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த கன்சிஸ்டன்சி வந்துரும். ஸோ டிசிப்ளின் இருந்தா கன்சிஸ்டன்சி வந்துரும். பண்ண பண்ண நமக்கே எங்க தப்பு பண்றோம், ஏது பண்றோம் அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வரும். அந்த கேப்ஸ் கண்டுபிடிச்சு நம்ம ஃபில் பண்ணிடுவோம். ஸோ கஷ்டமா தான் இருக்கும். நம்ம ஆனா அது பண்ணிட்டே இருக்கணும். பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பா கிளைண்ட்ஸ் வருவாங்க. வந்துதான் ஆகணும். ஏன்னா வேற வழி கிடையாது. வந்துருவாங்க. கண்டிப்பா வந்துருவாங்க. நம்ம அதுக்கேத்த மாதிரி ரிசல்ட்டும் கொடுத்தோம்னா நம்ம க்ரோ ஆகிட்டு க்ரோ ஸ்கேல் ஆகிட்டே ஆகிட்டே போகும். போயிடலாம். கன்சிஸ்டன்ட்டா நம்ம ரிசல்ட்ஸும் குடுக்கணும். ஓகேங்களா? கொஞ்சம் நம்ம என்னதான் ஒரு ப்ரொஃபஷனல் லெவல் இருந்தாலும் அந்த லேர்ன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருக்கணும். கத்துக்கிட்டே இருந்தாதான் அந்த சஸ்டெயின் ஆக முடியும் நம்மளோட இண்டஸ்ட்ரியில. கண்டிப்பா. ஓகே. கண்டுபிடிச்சிட்டே இருக்கோம். நீங்க சொல்ற மாதிரி சயின்டிஸ்ட் மாதிரி கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும். அந்த மாதிரி தான். ஆமா. நம்ம ஏதாவது ஒண்ணு படிச்சுட்டு இருக்கணும். ஏதோ புதுசா ரிமூவ் பண்ணணும். புதுசா ஒண்ணு ஆட் பண்ணணும். ஏதோ ஓகே ரிசல்ட்ஸ் வருதா? ஓகே. வேற எது ஆட் பண்ணா இன்னும் ரிசல்ட்ஸ் வரும். இல்ல வேற எது ரிமூவ் பண்ணா இன்னும் நல்லா ரிசல்ட்ஸ் வரும். இத பத்தி நம்ம யோசிச்சிட்டே இருக்கணும். சோ அதே மாதிரி நம்ம கம்யூனிட்டில நிறைய வுமன்ஸ் இருக்காங்க. அவங்கலாம் சொல்றது எனக்கு டைம் கிடையாது. டைம் இல்ல. ப்ரோ எனக்கு வீட்ட மேனேஜ் பண்ணணும். பசங்கள மேனேஜ் பண்ணணும். சோ இது எல்லாமே பண்றதுக்கு எனக்கு டைம் இல்ல. சோ என்னால கொஞ்சம் ஷூர். பாருங்க. பாத்தீங்களா? அதெல்லாம் மேனேஜ் பண்றாங்க. அவன் குழந்தை எழுந்துட்டாங்க போல. பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்துருச்சு போல. சோ கைஸ் ஒரு few minutes வெயிட் பண்ணலாம். திருப்பி வந்துருவாங்க. எஸ். ப்ரோ தலைமுடியை மெயின்டைன் பண்றதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கு? அது சொல்றாங்க பாருங்க ப்ரோ. இப்ப சொல்லுவாங்க பாருங்க. ரைட். ஓகே சிஸ்டர் ப்ளீஸ். சிஸ்டர் மியூட்ல இருக்கீங்க. மியூட்ல இருக்கீங்க. உமன்ஸுக்கு நினைக்க கூடாது ஃபர்ஸ்ட். அது ஒரு மெயினான விஷயம். ஏன்னா எனக்கு 3 years ஆக போகுது பேபிக்கு. நாளைக்கு ரொம்ப கஷ்டம் மெயின்டைன் பண்றது. நான் காலைல 5 மணிக்கு எழுந்துப்பேன். எழுந்து லைக் கிராட்டிடியூட் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவேன். அது எனக்கு ரொம்ப ரிசல்ட் இருக்கு. லைக் ஹீலிங் கிராட்டிடியூட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சோ அது பண்ணிட்ட உடனே பிரியா மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். நிறைய இஷ்யூஸ்லாம் அது எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு இப்போ. அதுக்கப்புறம் வந்து குக்கிங், லைக் வீடு பண்றது, கிளீனிங், துணி துவைக்கிறது எல்லாமே அந்த ஒரு 8க்குள்ள முடிச்சிருவாங்க. முடிச்சுட்டு பாப்பா விட்டானா எனக்கு ஒரு 1 o'clock வருவாங்க. அதுக்குள்ள முக்கியமான வேலை முடிச்சிடுவேன். திருப்பி தூங்க வச்சுட்டு திருப்பி பண்ணுவேன். எல்லா வேலையும் பண்ணிட்டு திருப்பி அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு அதாவது 90% வேலை காலையிலே முடிச்சிடுவேன். எனர்ஜி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்கள விளையாட வச்சுட்டு இல்ல பக்கத்துல எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு பக்கத்து வீட்டுல விடுறது அந்த மாதிரி பண்ணிட்டு மீதி வேலை முடிச்சிருவேன். சோ அப்படிதான் ரொட்டீன் போயிட்டு இருக்கேன். எனக்கு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எல்லாமே நம்ம எல்லாம் வேற வழி இல்ல. கொஞ்சம் நமக்காக ஸ்பெண்ட் பண்ணிக்கணும் டைம் அண்ட் எனர்ஜி. கண்டிப்பா. நம்ம growthக்கு நாம தானே பண்ண முடியும். சோ ஏன்னா நான் ஏன் சொல்றேன்னா எல்லாருக்குமே நான் எல்லா கேஸ்லயும் நான் சொல்லுவேன். உமன்ஸ் வந்து நீங்க முன்ன வந்தாதான் உங்க ஃபேமிலி முன்ன வரும். ஓகேங்களா? சோ நீங்க இண்டிபெண்டண்டா நீங்க earn பண்றது தான் வந்திருக்கீங்க. உமன்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்க அவங்க மட்டும் ரியாக்ட் பண்ணுங்க. இல்லைன்னா எஸ்ன்னு போடுங்க. எவ்வளவு நாள் நாமளும் அப்பாவோட ஏர்னிங்ஸ்லயே நம்ம இருக்க முடியும். இல்ல ஹஸ்பண்டோட ஏர்னிங்ஸ்லயே நம்ம இருக்க முடியும். இருக்கலாம். பரவாயில்ல. தப்பே கிடையாது. அவங்க நம்மளோட பர்சன் தான். ஆனா உங்களுக்கே ஒரு மாதிரி தோணும். சரண்யா சிஸ் எல்லாம் பாருங்க எல்லாமே அவங்க எல்லாம் ஆல்ரெடி போட்டுக்கலாம் ப்ரோ. வீக்லிக்கு வந்து ஒரு ஃபுட் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். லைக் ஹெல்த்தியா நம்ம சமைக்கிற மாதிரி. முடியலன்னா அவுட் சோர்ஸ் பண்ணி பீப்புள் யாராவது வாஷ் பண்ற வீடு துடைக்கணும் வச்சுக்கலாம். அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் எழுத எல்லா வேலையும் முடிஞ்சிடும். தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம பாதி வேலை முடிச்சிட்டோம்னா எழுதுறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகும். கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் ஒரு ஜிம் போறதுக்கு நம்ம வீட்டு வேலை செஞ்சாலே கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுவோம். ஐ திங்க் இந்து சிஸோ இல்ல சரண்யா சிஸோ இது ஒரு சொன்னாங்க. உமன்ஸுக்குன்னு யாரோ ஒருத்தர் சரண்யா சிஸ் சொன்னாங்க. சோ என்ன சொன்னாங்கன்னா கேஸ் ஸ்டடியில சொன்னாங்கன்னா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஏர்ன் பண்ணிட்டு நம்ம வீட்டு வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் வேலை செய்யறதுக்கு மேடை வச்சுங்க. சோ தட் நம்மளோட வேலைலாம் நிறைய வேலை வந்து நாம பாத்துக்கலாம். ஒரு 3000 ரூபாய் 2000 ரூபாய் 5000 ரூபாய் பேஸ்ட் ஆன் யுவர் சிட்டிஸ் இந்த வில்லேஜோ இல்ல டவுனோ அதுல பிரைஸ் டிபெண்ட் ஆகும். ஓகேங்களா? சோ அப்போ நம்ம கொஞ்சம் ஏர்ன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் மந்த் ஏர்ன் பண்ணிட்டு அந்த காசு அவங்களுக்குன்னு வச்சிருங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் ஜஸ்ட் லேர்னிங் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் இம்ப்ளிமெண்டிங் த திங்ஸ். ஸோ இதெல்லாம் பண்ண முடியும். உமன்ஸ் நீங்க உங்களால பண்ண முடியும். நம்மளோட சேலஞ்சில் நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா அது ஏன்னு தெரியல. உமனுங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். கஷ்டத்துல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம மேல வரணும். அவங்க தான் மேல வந்திருக்கிறாங்க சீக்கிரமாவே. ஓகேங்களா? மென்ஸும் இருக்காங்க. மென்ஸும் ரிசல்ட்ஸ் கேஸ் ஸ்டடிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஆனா பசங்களுக்கு என்னன்னா அப்பா இருக்காங்க பாத்துக்கலாம் விடு. அவங்களுக்கு இருக்கும் மனசுல நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னு. ஆனா வருவாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா சரி ஜாபுக்கு போயிடலாமா? ஜாபுக்கு போயிடலாமா? பரவாயில்ல உட்கார வச்சுங்க. பரவாயில்ல அதுல என்ன இருக்கு? ஓகேங்களா?
ஸோ ஜாபுக்கு போகலாமா, அதுக்கு போகலாமா, இதுக்கு போகலாமா ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்காதீங்க. ஸோ பாய்ஸ் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரிசல்ட்ஸ் எடுங்க. நான் பண்ணுறேன்றவங்க மட்டும் பாய்ஸ் மட்டும் எஸ் நான் பண்ணுறேன்னு போடுங்க, இல்லைன்னா எஸ்ன்னு மட்டும் போடுங்க. அப்போ நீங்கள் ரொம்ப டைவர்ட் ஆகிட்டு வேறு திங்ஸ்க்கெல்லாம் போகிறீங்க. வேறு கோர்ஸு யாரோ ஒருத்தர் இல்லை ஏதோ லான்ச் பண்ணுறாரு 2 day ஒர்க் ஷாப்புன்ட்டு, யாரோ ஒருத்தர் 3 day ஒர்க் ஷாப்னு லான்ச் பண்ணுறாங்க. நானே நம்ம பசங்களை பார்த்துக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு நேம். ரீசெண்டாக ஒருத்தர் நம்ம சேலஞ்சில் ரிசல்ட்ஸ் எடுத்த ஒரு பர்சன் வந்து ஸ்டோரியில் இன்னொரு கோச் ஸ்டோரியில் போயிட்டு கொஷின் கேட்டுன்னு இருக்காங்க ப்ரோ. ஓகேங்களா? அந்த கொஸ்டின் நம்ம செஷன்லேயே வந்து கேட்கலாம். எவ்ரி டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே செஷன்ஸ் நடக்குதுங்களே, ஏன் நம்ம அப்போ எவ்ரி டியூஸ்டே ஃப்ரைடேஸ் எல்லாம் வைக்கிறோம் நம்ம செஷன்? உங்களோட கொஸ்டினை நம்ம ஆன்சர் பண்ணுறது தானே. ஸோ அப்படி டைவர்ட் ஆகுனீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ்ன்றது கிடைக்காது. ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் திஸ் 100 days சேலஞ்ச், யூ வில் கெட் த ரிசல்ட்ஸ். ஓகே சிஸ். ஸோ நம்மளோட கம்யூனிட்டி அண்ட் கம்யூனிட்டி மெம்பர்ஸை பற்றி நீங்கள் சொல்லணும்னா வாட் யூ சே சிஸ்? இங்க எல்லாருமே நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க ப்ரோ. மெயினா வந்து ஏதாவது டவுட்னா எந்த டைமா இருந்தாலும் ஹெசிடேட் பண்ணாம ஹெல்ப் பண்றாங்க. நான் நல்ல க்ரோத் வந்து இந்த கம்யூனிட்டி வந்து நிறைய பீப்புள்ஸ் கிடைச்சாங்க எனக்கு. நல்ல நிறைய சில விஷயம் டவுட்ஸ் இருக்கும், லைக் ஆப்ஸ், ஆர்கானிக் மார்க்கெட்டிங், லைக் கிளைண்ட் க்ளோஸ் பண்றது, அவுட்ரீச் பண்றது எல்லாமே நல்லா ஹெல்ப் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. நிர்மல் ப்ரோக்கு நன்றி, சரண்யா சிஸ், முருகன் ப்ரோ, அப்புறம் இந்து சிஸ், சாய் ப்ரோ, அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணிருக்காங்க. எப்போ ஒரு டவுட் கேட்டாலும் கிளாரிஃபை பண்ணுவாங்க, கிளியர் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கம்யூனிட்டியா நம்ம அது பண்ணும் போது தான் அந்த க்ரோத் எனக்கு நல்லா ஃபீல் ஆச்சு. தனியா இருக்கும் பயமா இருக்கும் என்ன பண்ண போறோம்னு. சரி கூட ஒரு 4-5 பேர் இருக்காங்க, டவுட்னா கூட கேட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு தைரியம் வந்துச்சு எனக்கு. தைரியமா ப்ராஜெக்ட்ஸ் அப்செல் பண்ணி எடுத்து பண்ண ஆரம்பிச்சேன். சூப்பர். நைஸ். நீங்க இதுக்கு முன்னாடி எவ்வளவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஓகேங்களா? ஓகே. நீங்க கிராஃபிக் டிசைனிங்கா பண்ணும்போது எவ்வளவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்போ 1 lakh per month பண்ணிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? இப்போ அந்த பண்ணும்போது அதோட ஃபீல் எப்படி இருக்கு? வாட் ஆர் த திங்ஸ் தட் யூ ஃபீல் ஆஸ் அ கான்ஃபிடென்ட்? ஓகே இதெல்லாம் நான் என் லைஃப்ல கான்ஃபிடென்ட் ஆயிருக்கு இந்த திங்ஸ்ல எல்லாம். ஆக்சுவலா நான் 1 lakh ஏர்ன் பண்றதுக்கு முன்னாடியே நான் கண்டிப்பா ஒரு பெரிய டிசிஷன் எடுத்தேன். கண்டிப்பா நம்ம ஏர்ன் பண்ணிடுவோம், நம்மளால முடியும் அப்படின்ட்டு நான் ஒரு டிசிஷன் எடுத்தேன். எடுத்தோடனே அப்பயும் எனக்கு ஜென்ரலாவே தைரியம் ரொம்ப அதிகம். சரி நான் இதை எடுத்துட்டோன்னே சரி நம்ம ஒழுங்கா பண்றோம், எடுத்தோம். அந்த ஃபீல் வந்து எப்படி இருந்துச்சுன்னா நம்மளே நம்ம பாத்துக்க முடியும்ன்ற ஒரு இது வந்தது. என் பொண்ணு நான் எல்லாம் ஒரு ஃபேமிலியா நம்ம நல்லா பாத்துக்க முடியும். ஒரு சின்ன பொருள் வாங்கினா கூட அது ஒரு சந்தோஷமா இருக்கும், நம்ம மணியில வாங்கணும் அப்படின்ட்டு. லைக் வீடு, ஸ்கூல் ஃபீ எல்லாமே பே பண்றப்ப அது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அது ஒரு தனியா அது ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்ம ஏர்ன் பண்ண காசுன்னு ஒரு ப்ரௌடா, ஒரு தைரியம், ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஒன்று சொன்னீங்க எனக்கு ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். ப்ரோ நானே வந்து இந்த வாட்டி நான் ஃபீஸ் கட்டும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு ஒரு ஆடியோ நோட் போட்டு அமைச்சிருந்தீங்க. உங்க பொண்ணோட ஃபீஸ் வந்து சந்தோஷமா இருந்துச்சு. ஆமா. அது ஒரு எஜுகேஷனுக்கு பண்றப்போ அது ஒரு ரொம்ப சந்தோஷமா ஃபீல் ஆச்சு எனக்கு. சூப்பர். இந்த எக்ஸ்பென்ஸ், எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ் எல்லாமே அது கவர் பண்றப்போ ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அது ஹாப்பினஸ் ஒரு தைரியம் இருக்கும். வாங்கி தரப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா. பாருங்க இதுதான் நம்மளுக்கு ஒரு சின்ன நெசசிட்டி கூட வாங்க முடியாத நிலைமை இருந்துச்சு. ஈவன் தோ அப்பா அம்மா 2 பேருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தான், நல்லா ஒர்க்கிங் தான். ஆனா டக்குன்னு நம்மளுக்கு ஒரு காசு இல்லைன்னா அது ஒரு கஷ்டம் இருந்துச்சு. அது வந்து எனக்கு ஒரு ஏர்ன் பண்றப்போ ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. எமோஷனலா ஐ கேன் ஃபீல் யுவர் எமோஷன். அந்த ஆடியோ எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்கு. நீங்க அனுப்பிச்சு விட்டுருந்தீங்க. ஃபியூ திங்ஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பீக் அபவுட் தட் ஒன் இன் திஸ் கால். ஓகேங்களா? ஸோ கைஸ் உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம் பை சாட். ஓகேங்களா? சாட்ல போடுங்க, சிஸ் வில் ஆன்சர். ஒரு சின்னதா, ஏன்னா அவங்க பொண்ணு வேற கொஞ்சம் எழுதிட்டு இருக்காங்க, டிஸ்டர்ப் ஆகுது உங்களுக்கு. ஸோ அதனால ஓகே கைஸ் யூ கேன் ஆஸ்க் யுவர் கொஸ்டின்ஸ் இன் சாட். மீன் டைம் எனக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கேட்குறேன். ஓகேங்களா கைஸ்? யாருன்னா சாட்ல போடுங்க, சாட்ல உங்களோட கொஸ்டின்ஸை கேட்கலாம். சிஸ் ஒன் மோர் திங், மீன் டைம் எல்லாம் பீப்புள் டைப் பண்ணிட்டு இருப்பாங்க. மார்க்கெட்ல நீங்க பார்க்காத கோர்ஸ் கிடையாது, நம்ம பசங்க பார்க்காத கோர்ஸ் கிடையாது. கோர்ஸோட ஆட்ஸும் அவ்வளோ பார்த்துருப்பாங்க. ஓகேங்களா? ஏன் நம்மளோட ஆட் வரும்போது அதுக்கு முன்னாடி வேற ஒருத்தரோட ஆட் வரும், இல்லை நம்ம ஆட் பார்த்து இன்னொரு பின்னாடி ஒரு வேற ஆட் வரும். ஸோ இந்தந்த பெரிய 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 கோர்ஸ் எல்லாம் இருக்கு. லைக் ஒரு 30,000 1 லட்ச ரூபாய் வரைக்கும் இருக்கு தமிழ்நாட்டிலேயே, நான் சொல்றேன். ஸோ மெனி ஆஃப் தம் திங்க் தட் நாம 10,000 தான் வச்சிருக்கோம். ஆனா இந்த கோர்ஸ் வந்து 1 lakh தான் நாங்கள் சார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேங்களா? ஃபியூ நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு நம்ம
10 பேர் 15 பேர் ஒரு 8 பேர் ஒரு பேட்சா நம்ம பண்ணிட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? அது 1 லேக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அது முன்னாடி நம்ம 1 லேக் தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த 100 டேஸ் சேலஞ்சுன்றது 1 லேக் நம்ம சார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ 10,000 வைக்கும்போது மெனி திங்ஸ் அண்ட் 10,000 வேல்யூ கம்மியா இருக்கும். ஓகே 50,000 வேல்யூ ஜாஸ்தியா இருக்கும். இல்ல 1.5 லட்சம் ரூபாவா ஜாஸ்தியா இருக்கும்ன்றது அந்த மாதிரி ஆங்கிள் இருக்கு. ஸோ வாட் யூ சே இஸ் தட் பிரைஸ் டிஃபைன் அவர் வேல்யூ எங்களோட சேலஞ்ச். ஒர்த்து தான் ப்ரோ. இது கோர்ஸ் வந்து ரொம்ப ஒர்த் தான். நம்மளால கண்டிப்பா 1 லேக் வந்து லைக் கிளாஸஸ் லைக் இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே பேசிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணும். ஒரு லைவ் செக்ஷனும் அட்டன் பண்ணும். நோட் புக் வச்சு எல்லாத்தையுமே நோட் பண்ணும். எல்லாமே நம்ம மைண்ட்ல ஃபீட் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே கரெக்டா பண்ணாதான் நம்மளுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பா எடுக்கலாம் 1 லேக். ஏன்னா என்னால எடுக்க முடியாது, எல்லாராலையும் தான் எடுக்க முடியும். ஸோ எல்லாமே நோட் பண்ணி அதை கொஞ்சம் பார்க்கணும். பேசிக்ஸ் கோர் பேசிக்ஸ் இருக்கும் போய் அது என்ன ஏதுன்னு நோண்டி ஆராய்ச்சி பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருக்கணும். அதாவது நம்ம இம்ப்ளிமெண்ட் நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு குறைக்கிற மாதிரி தான் பண்ணிட்டே இருக்கணும்னா அது ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பா முடியும். 1 லேக் அச்சீவ் பண்ண முடியும். சூப்பர். கோர்ஸ் வந்து ரொம்ப ஒர்த் என்ன பொறுத்த வரைக்கும். Great, sis. Thank you so much. So let's go for a Q&A. How do you convince your first client without portfolio? நான் வந்து 5 day சேலஞ்ச் அந்த ஸ்கிரிப்ட் ஒன்று யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது மூலமா அவங்க க்ளோஸ் ஆனாங்க. ஒரு 6 months எனக்கு ரீடைன் ஆனாங்க. பட் அவங்க அதுக்கு மேல பட்ஜெட் கொடுக்கல. ஸோ ட்ராப் ஆயிடுச்சு அந்த இடத்துல. பட் நிறைய கிளைண்ட்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். So how many clients do you have, sis, right now? பொன்னுசாமி ப்ரோ கேட்டிருக்காங்க. How many clients do you have? 4 clients. 4 clients. Okay, 25k each அந்த மாதிரியான இது. How to confident to speak client? How to speak confidently with the client அந்த மாதிரி ஆங்கில கேட்டிருக்காங்க sis. தெரியுதோ கான்ஃபிடென்ட்டா பேசணும். இப்போ ஆண்டர்பிரினர்ஸ்னா சில பேருக்கு ஸ்கில் இருக்காது. பட் கான்ஃபிடென்ட்டா க்ளோஸ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் இருக்க பர்சனை ஹையர் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கான்ஃபிடென்ட்டா பேசணும். தெரியுதோ கத்துக்கிட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கணும் ஒரு மைண்ட் செட். ஆக்சுவலா கான்ஃபிடென்ட்டா பேசுன்றது உங்களோட இது. நீங்க ஏன் கான்ஃபிடென்ட்டா பேச முடியல அப்படின்னு உங்களுக்கு ஏதோ இஷ்யூ இருக்கு. இஷ்யூ மீன்ஸ் ஏதோ ஒரு இடத்துல நீங்க வந்து நான் கான்ஃபிடென்ட்டா இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த கான்ஃபிடென்ட்டை ரியலா பில்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்களால பேச முடியும். பேசிக்கா வந்து ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு அது என்ன இதுதான் போகுது இப்படி பண்ணா ரிசல்ட் இருக்கும். பேசிக்கா ரிசர்ச் பண்ணிட்டு போனாலே நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். அது உண்மை. தெரியலனாதான் நம்மளுக்கு பயம் இருக்கும். தெரிஞ்சுட்டா பயம். அதுதான் வார்த்தை. நம்ம கிட்ட எதுவும் தெரியல ஒண்ணு உங்களுக்கு உண்மையாக தெரியாம இருக்கும். அப்படிலாம் நம்மளுக்கு தெரியல, நம்ம பண்றதெல்லாம் தப்பாதான் இருக்கும் அப்படின்ற பயம். ஓகே, ஆயிஷா சிஸ் கேட்டிருக்காங்க, பிராண்டிங்ல என்ன சர்வீசஸ் இருக்கும்? வாட் ஆர் இன்க்ளூடட்? கேன் யூ ஸ்டாக் இட்? பிராண்டிங் பார்த்தோம்னா வந்து ஃபுல்லா வந்து ஸ்ட்ராட்டஜில இருந்து ஆரம்பிக்கும். ஸ்ட்ராட்டஜில இருந்து ஆரம்பிச்சுட்டு லைக் மெசேஜிங், பொசிஷனிங், பிராண்ட் ஐடென்டிட்டி டிசைன் இருக்கும். அப்புறம் பேக்கேஜிங் டிசைன் இருக்கும், மார்க்கெட்டிங் டிசைன் இருக்கும், வெப்சைட் டிசைன் இருக்கும், பிராண்ட் பிரசன்ஸ் நம்ம செட் பண்ணி தரணும். லைக் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், ஃபேஸ்புக் ஆட்ஸ், அதெல்லாம் வந்து அந்த டிசைன் வைஸா நம்ம அலைன் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு கிட் மாதிரி. இது எல்லாமே சேர்ந்ததுதான் பிராண்டிங். சூப்பர். ஸோ இந்த முத்து செல்வம் ப்ரோகன் கேட்டிருக்காரு. பட் அதுக்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேன். விச் இண்டஸ்ட்ரி ஆர் யூ அவுட்ரீச் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லிடுங்க, நான் அதுக்கப்புறம் சொல்றேன். இண்டஸ்ட்ரின்னு பெருசா எதுவும் கிடையாது. இப்ப நல்லா பண்றாங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபுட் அண்ட் பெவரேஜ் நல்லா ஒர்க் ஆச்சு. அப்புறம் வந்து கோச்சஸ் அண்ட் கன்சல்டன்ஸ், இ-காமர்ஸ், அப்புறம் வந்து ரியல் எஸ்டேட். அவங்க கிட்ட நான் மணி அவங்களுக்கு வந்து ஒரு 25,000 30,000 பெருசா தெரியாது. ஸோ அந்த மாதிரி மணி இருக்கு அவங்க கிட்ட. ஒரு சால்வ் பண்ற அளவுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா கொடுத்தா வந்து கேட்டா அவங்க கண்டிப்பா ஒத்துப்பாங்க. ஸ்பெசிபிக்கா கிடையாது, நான் எல்லாமே அவுட் ரீச் பண்ணுவேன். இது ஒரு குறிப்பிட்ட. ஆமா, நான் ஏன் ஆன்சர் பண்றேன்னு சொன்னேன்னா, நம்மளோட செஷன்ல டே 1ல இருக்கும். நம்ம இந்த எந்தெந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் நீங்க அவுட் ரீச் பண்ணணும், ரைட்டுங்களா? அந்த ஸ்டாப்பர் வீல்ல நீங்க பண்ணணும் இந்த ஸ்பெசிஃபிக்கா. ஏன்னா நீங்க கேட்குறீங்க, தப்பே கிடையாது. நாமளும் அந்த இண்டஸ்ட்ரிக்கு பண்ணலாம், ஸோ தட் ஐ வில் கெட் அ கிளைண்ட் கிடையாதுங்க. ஓகேங்களா? ஸோ ஒருத்தரோட பாடி அண்ட் அவங்களோட கண்டிஷன் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும். உங்களுக்கு சில நீஷ் ஒர்க் ஆகலாம், அவங்களுக்கு ஒரு சில நீஷ் ஒர்க் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம அந்த ஸ்டாப்பர் வீல்ன்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்கோம். அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாம் ஒரு 34 35 இண்டஸ்ட்ரீஸுக்கு நீங்கள் அவுட்ரீச் பண்ணி ஆகணும். அதில் உங்களுக்கு ஒரு 4-5 ஓகே இது நல்லா ஒர்க் ஆகுதுன்றது தெரியும். அதில் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம், அதில் ஏதாவது உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரல, அதில் ஏதாவது உங்களுக்கு ரீஃபைன்மெண்ட் தேவைன்னா நம்ம செஷன்ஸ் இருக்குது, டவுட்ஸ் நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கவி அரசு, I bought the course 3 weeks ago. I feel everything completely new and overwhelmed. Any tips to achieve my goal? நான் என்ன சொல்லுவேன்னா ப்ரோ,
உங்களுக்கு கேட்டிருக்கேன். ஓகே, நீங்க சொல்லுங்க சிஸ்டர். சாரி. ஒரு சொல்லிட்டேன். கன்சிஸ்டன்சியா நம்ம டிசிப்ளினா பண்ணிட்டே இருக்கணும். அது எதுவுமே நம்மளுக்கு உடனே கிடைச்சிடாது. கிடைச்சிட்டா அது மதிப்பும் இருக்காது. ஸோ எக்ஸிக்யூட் பண்ணாதான் நமக்கு ரிசல்ட் இருக்கும், என்ன பொறுத்த வரைக்கும். எஸ். கவ்யா ருசு ப்ரோ தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ ப்ரோ நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஜஸ்ட் லேர்ன். இன்னைக்கு லேர்ன் பண்றீங்களா? அதுக்கு ஒரு டாஸ்க் இருக்கு. அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணீங்களா? நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோ பாத்தீங்களா? டாஸ்க் பண்ணுங்க. செஷன்ஸ் வாங்க. அதுக்கெல்லாம் முடிச்சிட்ட பிறகு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணிட்ட பிறகு அவுட் ரீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு டே 1 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? டே 1 டு டே 100 ஒரே இதுதான் பண்ண போறீங்க. கிளைண்ட்ஸை தேடுறீங்க, மீன்ஸ் ப்ராஸ்பெக்ட்ஸை தேடுறீங்க, அவங்களுக்கான மெசேஜஸ் பண்றீங்க, கால் புக் பண்றீங்க, பேசுறீங்க, டீலை க்ளோஸ் பண்றீங்க, காசை வாங்குறீங்க. ரிப்பீட். ஓகேங்களா? அதே தான் பண்ணணும். வேற எதுவுமே கிடையாது. ஸோ 6 பேக் வரணும்னா அது சில எக்ஸசைசஸ், சில ஃபுட்ஸு அது மாதிரி இருந்தால் தான் பண்ண முடியும். இன்னைக்கு நான் பன்னு சாப்பிட்றேன், நாளைக்கு ஜாம் சாப்பிட்றேன், நாளைக்கு வந்து பிட்ஸா சாப்பிட்றேன், ஏதோ ஒன்று சாப்பிட்டு எனக்கு 6 பேக் வரும், நான் ஜிம்மை போய் ஹிட் பண்ணுறேன், வரலன்னா வராது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ரிசல்ட்ஸு வராது. நான் இல்லை கடவுளே வந்து, இல்லை நிர்மல் இல்லை கடவுளே வந்து பண்ணாலும் வராது. நாம எது பண்றோமோ கரெக்டாக அது பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதனால புரிஞ்சுங்க. விச் சர்வீசஸ் யூ வாண்ட் மச்? ஜிடி கூகுள் ஆட்ஸ் அது ஜிடினா ப்ரோ ஜிடி கிராஃபிக் டிசைன் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். கிராஃபிக் டிசைன்ல ஒரு பார்ட் தான் பிராண்டிங். எனக்கு இப்ப ஈக்குவலா தான் வருது மணி ரெண்டுத்துலயும். சூப்பர். இது அதுன்னு சொல்ல முடியாது. நீஷ் சொல்லிட்டேன். how many days it takes to reach 1 lakh per month? எனக்கு நான் வந்து கொஞ்சம் நடுவுல ஒர்க் பண்ணல ஒழுங்கா, சில பர்சனல் இஷ்யூஸ்னால கொஞ்சம் ஹீலிங் ப்ராசஸ்ல இருந்தனால. பட் நான் சின்சியரா வந்து ஒரு கரெக்டா சொல்லணும்னா ஜூன்ல இருந்து ரொம்ப ஷார்ப்பா ஆரம்பிச்சிட்டேன் நான். ஜூன் நடுவுல கொஞ்சம் பிரேக் ஆச்சு. பட் கடைசி ஒரு 3 மாசம் நான் நல்லா ஸ்ட்ராங்கா எஃபர்ட் போட்டேன். லைக் 5M இருந்து எல்லாமே பண்ணேன். ஸோ எனக்கு நடந்துச்சு. ஒரு 3 மாசம் டைம் கரெக்டா நான் பண்ணேன். 90 days to 100 days. ஏன்னா வந்து அவங்களுக்கான ஒரு லைஃப், அவங்களுக்கான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அதனால வந்து she took a break. ஓகேங்களா? நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா பிரேக் எடுத்து மறுபடியும் வந்திருக்காங்க. சிஸ் ஆகட்டும், நிறைய பேர் ஆகட்டும் பிரேக் எடுத்து வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி அதுல ஒரு 90 days 100 days நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணா போதும். இல்ல ப்ரோ நான் எதுவுமே பிரேக், ஏன்னா அவங்க லைஃப் சிச்சுவேஷன் எப்படி வேணா மாறும், எப்படி அவங்க பர்சனல் லைஃப் எப்படி வேணா மாறும். ஸோ உங்களுக்கு இல்லை ப்ரோ நான் ஜாலியா இருக்கேன் ப்ரோ, நான் இப்போ நீங்க 100 days நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. தட்ஸ் மோர் தென் வந்து அவுட்ரீச் தான் ப்ரோ, வேற எதுவுமே கிடையாது. அவுட்ரீச் பண்ணாலே போதும். நம்ம கான்டென்ட் இன்பவுண்டாவும் வருவாங்க. ஸோ அவுட்ரீச் பண்ணாலே நம்ம ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். சூப்பர். நிறைய பேர் நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து இது இருக்காங்க சிஸ், நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கணும். இப்போ அவுட் ரீச் பண்றதுக்கெல்லாம் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கணும், இல்லைன்னா வந்து நிறைய இது ரீச் வந்திருக்கணும், கான்டென்ட் எல்லாம் சரமாரியா செவத்தை பார்த்து பேசணும், இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க மைண்ட்ல. அந்த மாதிரி வளர்த்து விட்டாங்க பசங்க, நம்ம பசங்க கொரோனா பேட்ச் இன்ஃப்ளூயன்சர்ஸ். நான் ஒருத்தவங்க நான் பார்த்தேன், அவங்க நல்ல ஃபாலோ எல்லாம் இருக்கா. பட் அவங்க 1 lakh கூட ஏர்ன் பண்ணல. ஒரு டிசைனர், அவங்க வெப் டிசைனிங், அவங்க 1 lakh கூட ஏர்ன் பண்ணல. பட் நல்ல ஃபாலோவர்ஸ், ரீச், லிங்க்டின்லயும் இருக்கு, எல்லாத்தையும் இருக்கு. பட் அவங்க பண்ணல. அது முக்கியமே கிடையாது. நம்ம பண்ற வேலை பண்ணாலே போதும். என்னோட அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 540 ஃபாலோவர்ஸ் அப்படிதான் இருப்பாங்க. அது கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. இதெல்லாம் இது வந்து யாருக்கெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணிச்சு அவங்க மட்டும் ஐன்னு போடுங்க गाइस. 540 ஃபாலோவர்ஸ். ஆனா 540 பேரும் நம்ம கிட்ட வாங்க மாட்டாங்க. அதுவும் 540ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சில பேர் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? இது மூலமா உங்களுக்கு புரியணும், இந்த ஃபாலோவர்ஸ், வைராலிட்டி, 3 roses tea இந்த மாதிரி எல்லாம் யாரனா விற்கிறாங்கன்னா மார்க்கெட்ல வாங்காதீங்க. 3 roses tea வாங்குங்க. ஐ எம் நாட் அகேன்ஸ்ட். அப்புறமா அவர் எங்கன்னா நம்ம மேல ஏதாவது இது போட்டு போறாரு. ஓகே, இந்த வைராலிட்டி எல்லாம் வாங்காதீங்க, 3 roses tea எல்லாம் வாங்குங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எல்லாம் அந்த டீங்க எல்லாம் வாங்க. ஆமா. ஸோ கைஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். புரிஞ்சுங்க, ஃபாலோவர்ஸ், ரீச் இதெல்லாம் கிடையாது. நீங்க அவுட் ரீச் பண்றீங்க, கான்டென்ட், ரைட்டான கான்டென்ட். ஷீ செட் ரைட், 18 டைப்ஸ் ஆஃப் கான்டென்ட் நம்ம கொடுத்துருக்கோம். அது தட்ஸ் மோர் தென் எனஃப். அந்த STR எல்லாம் பில்ட் பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க அருண்குமார் ப்ரோ என் பேரை வச்சு இந்த மெசேஜ் கேட்டதுக்கு நான் இந்த மெசேஜுக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் மெசேஜ் யூ சென்ட் டு a நியூ ப்ராஸ்பெக்ட் அண்ட் இன் வாட் மெசேஜ் தே கன்வெர்ட் டு கிளைண்ட்? பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி தான் கேட்க கூடாதுன்னு சொல்லுவேன் நான். ஓகேங்களா? இல்ல அது சொல்லவும் கூடாது, அது சொல்லவும் கூடாது. ஏன்னா வந்து அதே மெசேஜ் நம்ம பசங்க முந்தின நேத்து ப்ரோ நான் எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கேன். முந்தின நேத்து கூட ஒரு ஒன் ஆஃப் த பர்சன் வந்து
ப்ரோ இந்த மெசேஜ் எனக்கு ரெஸ்பான்ஸே வரல, சரி இங்க அனுப்புங்கண்ணா. நீங்க காட்டிருக்கீங்க பாத்தீங்களா மெசேஜ், அதையே போட்டு அதேதான் நீங்க சொல்லும் போதே கவனிச்சிட்டேன். ப்ரோ சில பேர்கிட்ட எனக்கு மெசேஜிங் பண்ண தெரியாம, பட் ப்ரோ வந்து நீங்க போய் மறுபடியும் அந்த மெசேஜிங் பாருங்க சார் சொன்னோன்னா நான் பார்த்து அப்புறமா தான் ப்ராப்பரா பண்ண ஆரம்பிச்சு. அந்த 3 டே சேலஞ்சுன்னு ஒரு 10 வாட்டிக்கு மேல பார்த்துருப்பேன். 10, 20 கூட இருக்கும். சீரீஸ் மாதிரி உட்காந்து பார்ப்பேன் நான். அதை ஒன்னா நோட் பண்ணி இப்போ அந்த அவுட்ரீச்சஸ் ஓகேங்களா. ஸோ கைஸ் புரிஞ்சுங்க, 3 டே சேலஞ்ச் மீன்ஸ் நம்ம 100 டே சேலஞ்ச் 3 டே சேலஞ்ச் செப்பரேட்டா இருக்கு பாத்தீங்களா உள்ளோ, அதுவே அவங்க 10 வாட்டி பார்த்துருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க, ஒரு வாட்டி கூட பார்க்க மாட்டேங்க நிறைய பேர். அதை பார்க்க மாட்டோம், ஸ்கிப் பண்ணுவோம். நீங்க என்ன கீழே போட்டிருக்கீங்க அதை மட்டும் பார்ப்போம். அதுக்கப்புறம் இங்க வந்து கொஸ்டின் கேட்போம். நானும் ஒரு ஸ்டூடெண்ட் தானே. அப்போ நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன்னா, ஸ்ட்ரெயிட்டா நான் சொல்றது 2017-16 அப்போ நான் ஸ்ட்ரெயிட்டா என்ன மெசேஜ் அனுப்புறாங்க அதை மட்டும் காட்டுங்க போதும். ஓகேங்களா, அந்த மைண்ட் செட்ல இருக்கீங்க. ஓகேங்களா, தப்பு கிடையாது. ஆனா அது தப்புன்னு நாங்க சொல்றதுக்கு நாங்க இருக்கோம். அப்போ சொல்றதுக்கு எனக்கு யாருமே கிடையாது. நாங்க இருக்கோம் இல்லைங்களா உங்களுக்கு. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா அதனால அந்த ஃபர்ஸ்ட் மெசேஜ் செகண்ட் மெசேஜ் அமிச்சிங்கன்னா, இப்போ எப்படி ஹூ இஸ் த பிரைம் மினிஸ்டர்னு கேட்டிங்கன்னா, இப்போ சொன்னா அந்த ஆன்சர் யாருன்ட்டு கரெக்டா இருக்கும். இன்னொரு 20-30 வருஷம் ஆயிட்டு போயிருக்கு அதே ஆன்சர் நீங்க எடுத்துன்னு போயிட்டு சொன்னீங்கன்னா, ப்ரோ அவர் இல்லை ப்ரோ இப்போன்ட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்க, அதே மாதிரி தான் இது. ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் விட்டுருங்க கைஸ். அந்த கொஷின் எல்லாம் ஆன்சர் பண்ணாதீங்க. அந்த கொஷின் நீங்கள் மைண்ட்லேயும் வச்சுக்காதீங்க. நெக்ஸ்ட் ஐம் ஃப்ரெஷர் கிவ் மீ ஐ டோன்ட் ஹேவ் எனி. எஸ் சாருமதி சிஸ் அப்பே சொன்ன மாதிரி தான், ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட்னு சொல்லியிருக்காங்க சிஸ். இன்னும் சில கொஷின்ஸ் படிச்சிடலாம். நிறைய கொஷின்ஸ் போட்டாங்க. ஐம் கம்ப்ளீட்லி நியூ. ஓகே, ஐம் கம்ப்ளீட்லி நியூ. ஆர்த்திசிஸ் கேட்டிருக்காங்க. ஐம் கம்ப்ளீட்லி நியூ டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஐ டோன்ட் ஈவன் நோ த terms you are using. Can I learn it from a scratch without any background? ரீசெண்டாக அவங்க ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஐ திங்க் ஒரு எஸ்டர்டேவோ டே பிஃபோர் எஸ்டர்டே ஷீ ஜாயின். யா, இப்போ நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு ப்ரோ. கையில போன் இருக்கு, நம்ம சிம்பிளா ChatGPT யூஸ் பண்ணி சிம்பிளா லேர்ன் பண்ணிக்கலாம். அதுவே எல்லாமே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது. லைக் 5th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு ஹெல்ப் லைக் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி நம்ம கிட்ட எல்லாம் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா தான் எல்லாமே நம்ம லேர்ன் பண்ண முடியும். இங்க இருந்து பெங்களூருக்கு ஒரு நேரத்துல போக முடியாது. அந்த டைம்குள்ளதான் போக முடியும். கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணாதான் என்ன பொறுத்தவரை. ஸ்லோவா லேர்ன் பண்ணுங்க சிஸ். யாரெல்லாம் புதுசா ஜாயின் பண்ண பீப்பிள் கண்டிப்பா வந்து ஸ்லோவா லேர்ன் பண்ணுங்க. டவுட்ஸ் வந்தா கேளுங்க. ஓகேங்களா, யோசிங்க. ஓகே ப்ரோ இந்த சின்ன சின்ன டவுட்ஸ் வந்தாலும் எப்படி ப்ரோனா, உங்களுக்கு ChatGPT இருக்கு. சின்ன சின்ன வேர்டுக்கு எனக்கு மீனிங் தெரியல, எல்லாமே மீனிங் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, யூ நோ இட் வரி. ஆனால் உங்களுக்கு ஏதோ ஒன்று புரியல டக்குன்னு மைண்ட் வந்துச்சுன்னா ChatGPT கேளுங்க, சின்னதாக கேளுங்க. ஓகே ஐ காட் இட், நெக்ஸ்ட் போங்க, ஸ்டக் ஆகாதீங்க. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் சரண்யா சிஸ் கேட்டிருக்காங்க. ஐ ஹாவ் 111 ஒன்லி, ஸோ தட் டசன்ட் மேட்டர் அட் ஆல். என்ன சிஸ் புரியல, அதுக்கு மேலே ஏதாவது போட்டாங்களா? இல்லை வேற யாரும் கொஸ்டின் ஃபாலோவர்ஸ் கம்மியா ஃபாலோவர்ஸ் எஸ் நல்ல நம்பர் சிஸ்டர், ஃபேன்சி நம்பரா இருக்கு பாருங்க. அங்க வந்து சிஸ்க்கு வந்து 540, இங்க 111. ஓகேங்களா, 2 பேருமே 1 lakh per month பண்ணியிருக்காங்க நம்ம சேலஞ்சில். அகைன் சேயிங் ஃபாலோவர்ஸ் டசன்ட் மேட்டர். ஓகேங்களா, நான் 1 lakh பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு 77 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. எல்லாம் டபுளா இருக்கு. 77, 111, 111. நான் அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேங்க ஒரு கால்ல. நிறைய ஈவன் யாரு சௌமியா சிஸ் ஆகட்டும், இந்து சிஸ் ஆகட்டும், யாரெல்லாம் those who achieved 1 lakh per month, even Dhanush bro, everyone who started making 1 lakh per month, they were not having that much of followers. ஓகேங்களா, so you no need to worry about the followers guys. Again saying சொல்லிருப்பீங்க ப்ரோ பர்சனல் பிராண்டிங்ல அப்படி இப்படி போனா நம்மளுக்கு உயிர் கூட இருக்காது அப்படின்னு காமெடியா சொல்லிருப்பீங்க. ஆமா, அது உண்மை. பர்சனல் பிராண்டிங் சேலஞ்ச் பத்தி சொல்றாங்க. அதுல ஒரு சொல்லியிருப்பேன், ஒரு ஃப்ளோல சொல்லியிருப்பேன். ஸோ போர்ட்ஃபோலியோ எப்படி ரெடி பண்றது சிஸ்டர்? ஒர்க் பண்ணுங்க, ஒர்க் பண்ணிட்டு அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. லைக் டெஸ்டிமோனியல்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. லைக் ரிசல்ட்ஸ், சாம்பிள்ஸ் எல்லாமே ஒரு PDF-ஆ போட்டு வச்சுக்கோங்க. உங்களோட சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணுங்க. அப்படிதான் ரிசல்ட் வாங்கி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பண்ண முடியும். இப்ப கேன்வா இருக்கு, கேன்வால நிறைய டெம்ப்ளேட் நீங்க அப்படி கூட அதுல போய் பண்ணலாம். ஆக்சுவலா நீங்க போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்றத சொல்றீங்க, எப்படி டிசைன் பண்ணலாம் பிரசன்டேஷன். அவங்க போர்ட்ஃபோலியோ இல்லாத பட்சத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுக்கு நம்ம செஷன்ல நிறைய ஆன்சர் பண்ணிருக்கோம். நான் திருப்பி ஆன்சர் பண்ணிருக்கேன், அதுக்கப்புறம் சொல்லுவாங்க. என்னன்னா இல்ல சிஸ்டர், அவங்க கிட்ட போர்ட்ஃபோலியோல எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கெயின் பண்ணதுன்னு கேக்குறாங்க. ஒண்ணு உங்களுக்கு எக்ஸ்பர்டீஸ் வேணும், சரிங்களா, அப்படி இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்துல நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. என்னால முடியும் அப்படின்றத உங்களோட எக்ஸ்பர்டீஸ் மூலமா ப்ரூவ் பண்ணுங்க. உங்க கான்டென்ட்லயோ, உங்களோட மெசேஜ்லயோ, இல்லைன்னா உங்க சேல்ஸ் கால்லயோ. நம்ம எல்லாருமே ஒரு கட்டத்துல வந்து பிகினரா தான் இருந்திருப்போம், நம்ம கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்காது.
ஆனா நம்ம எப்படி பேசுறோம் அப்படின்றத பொறுத்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிருப்போம். ஓகே, இவரால முடியும், இவர் ஏதோ கரெக்டா சொல்றாருப்பா அப்படின்றத அப்படி நம்ம ப்ரூவ் பண்றோம் பாத்தீங்களா, அதுதான் மேட்டர். அது மாதிரி தான் நம்ம எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிருப்போம். அதுதான் நீங்களும் பண்ணணும். போர்ட்ஃபோலியோ இல்லைன்னா போர்ட்ஃபோலியோ நோக்கிலாம் ஓடாதீங்க. ஃபர்ஸ்ட் நம்மளோட எக்ஸ்பர்டீஸை வளர்த்துக்கோங்க, அதை ஷோ ஆஃப் பண்ணுங்க. அது மூலமாவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளைண்ட் கிடைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த முதல் கிளைண்டே உங்களுடைய போர்ட்ஃபோலியோ தான். எஸ் பாருங்க, ஜெயா சித்ரா சிஸ் கேட்டிருக்காங்க. ஷி இஸ் லைக் ஹேவிங் ஐ திங்க் 27K ஃபாலோவர்ஸ், 20K. 20,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்களாமா, ஆனா என்ன பண்றது, திருப்பி எல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றேன். முகமது சிஸ்டர், நீங்க மெட்டா பிசினஸ் சூட் கிரியேட் பண்ற ஃபர்ஸ்ட் ஐடி பேன் ஆகாம நெக்ஸ்ட் லெவல் போயிட்டீங்களா? ஐ ஹேவ் பேன் இஷ்யூ ஆஃப்டர் ஐம் கன்ஃபியூஸ்ட். இது வந்து செஷன்ல கேளுங்க ப்ரோ. எந்த எரர் வந்திருக்குது ஓகேங்களா, எந்த எரர் வந்திருக்குன்னு ப்ரோ கிட்ட கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்க அதை சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஆக்சுவலா நிறைய பேருக்கு இந்த எரர் வராது. 99% பீப்புளுக்கு வந்து அப்ப எத்தனை பேர் வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க யோசிங்க. ஆமா, அப்ப நம்ம கிட்ட ஏதோ எரர் இருக்கு பேனிங் இஷ்யூக்கு. நம்ம அன்னடே சேலஞ்சில் சப்போர்ட் கால்ல பேசலாம் அதை பத்தி. ஓகேங்களா. how to handle your first client, what to actually tell them, meaning what I can do, how do I convince them that I can do that. ஃபர்ஸ்ட் கிளைண்ட் வந்து 5 டே சேலஞ்ச் மூலமா எடுத்த மார்க்கெட்டிங். பெருசா எனக்கு இல்ல ப்ரோ. அவங்க என்னென்ன சொல்லியிருந்தீங்களோ கோர்ஸ்ல அதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். ஓரளவுக்கு நல்லாவே ரிசல்ட் வந்தது. பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸ்ட்ராட்டஜி ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு நல்லாவே ரிசல்ட் வந்து அதை நான் அப்போ ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சிருக்கேன், லைக் போர்ட்ஃபோலியோவா. சூப்பர் கைஸ், ஒண்ணு புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் கிளைண்ட் எடுக்கிறது கஷ்டம் தான், ஓகேங்களா. ஆனா ரொம்ப முடியாத ஒரு வேலை கிடையாது, ஓகேங்களா. எவ்வளவு பேரு ஃபாலோவர்ஸ், இந்த போர்ட்ஃபோலியோ எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லாம தான் நம்ம சேலஞ்ச் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க கிளைண்ட்ஸ், ஓகேங்களா. நீங்க கிளைண்ட் எடுக்கிறதுக்கு என்ன வேலை பண்ணுங்க அது மட்டும் பண்ணுங்க. அதுல வர ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்றதுக்கு நாம இருக்கோம், செஷன்ஸ் இருக்கு, ஓகேங்களா. நோ நீட் டு வரி. ஸோ நெக்ஸ்ட் இன்னும் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஆயிஷ் கேட்டிருக்காங்க, டிட் கிளைண்ட்ஸ் கெட் கன்வின்ஸ் த்ரூ அ ஃபோன் கால் ஆர் ஷுட் வி கோ இன் பர்சன்? நான் இன் பர்சனா போனதே கிடையாது. ஆக்சுவலா ஃபுல்லா போன்ஸ்ல தான் பேசி க்ளோஸ் பண்ணிட்டேன். நம்ம கான்ஃபிடென்ட்டா பேசி ஒரு ஒரு ரிசல்ட் பேஸ்டா லைக் ஸ்ட்ராட்டஜியா பேசினாலே அவங்க கன்வெர்ட் ஆகிடுவாங்க. பெயின் இருந்தா ஈஸியா அவங்க வந்துருவாங்க நம்ம கிட்ட. எஸ், யூ நோ நீட் டு விசிட் தெம், ஓகேங்களா. ஆனா விசிட் பண்ணியே ஆகணும். சில கிளைண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இஃப் யூ விஷ் யூ கேன் கோ ஃபார் இட், இஃப் நாட் நோ இட். இஃப் யூ விஷ் யூ கேன் கோ ஃபார் இட், இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் யூ கேன் கோ ஃபார் இட். நான் இது வரைக்கும் 2018-19 அந்த கோவிட் முன்னாடி தான் வந்து கிளைண்ட்ஸை நான் விசிட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம அட்மாஸ்பியரே அப்படி மாறிடுச்சு இல்லைங்களா. ஓகே, ஆன்லைன்ல எல்லாமே இது பண்ணலான்ட்டு அதுலேருந்து ஐ நெவர் வென்ட் ஃபார் அ மீட்டிங், ஓகேங்களா. ஸோ ஃபோன் கால், ஜிமீட்டோ, ஜூமோ, தட்ஸ் மோர் தென் எனஃப், ஓகேங்களா. நீங்கள் client எத்தனை 4 clients சொல்லிட்டாங்க. did you use content on reels or just posted on the Facebook just like that, I use it only for the client work? I think Instagramல நீங்க சில போஸ்ட்ங்களா ஸ்டோரிஸ், லிங்க்டின்ல உங்களை பார்த்துருக்கேன். கொஞ்சம் கன்சிஸ்டண்டா லிங்க்டின்ல பார்த்துருக்கேன். நான் வந்து இன்ஸ்டாகிராம் நான் வந்து யூஸும் பண்ண மாட்டேன். நான் வந்து யூஸ் பண்றது இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றது ஒன்று தான். சாய்பாபா அது வந்து இன்னைக்கு போடணும் ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பண்றதுக்கு, வீடியோ டவுன்லோட் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைக்கிறதுக்கு, அவ்வளோ மட்டும் தான் நான் இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணுறது, ஓகேங்களா. நிர்மல் ப்ரோ தான் இன்ஸ்டாகிராமில் பாப்புலர். மார்க் ஜுக்கர்பர்க்கு இன்வைட் அமைச்சிருக்காரு அவருக்கு, வாங்க பேசலாம் அந்த மாதிரி. தலைமுடி எப்படி வார தெரியாம இருக்கு. ஒன்லி விக்னேஷ், ஒன்லி ஆட்ஸ் மட்டும் ரன் பண்றீங்களா ஃபார் கிளையன்ட்ஸ் ஆர் கான்டென்ட் போஸ்ட் பண்றீங்களா? சிஸ் விக்னேஷ் ப்ரோ கேட்டிருக்காங்க, ஒன்லி ஆட்ஸ் மட்டும் ரன் பண்றீங்களா ஃபார் கிளையண்ட், இல்லனா கான்டென்ட் கூட நீங்க போஸ்ட் பண்றீங்களா உங்களுக்கு? ரெண்டுமே, லைக் சோஷியல் மீடியா ஆர்கானிக் மார்க்கெட்டிங் இப்போ ஆன்போர்ட் பண்ணிருக்கேன். அப்புறம் ஆட்ஸ் ரெண்டுமே தான். கான்டென்ட் வந்து நீங்க சொன்ன மாதிரி எல்லா ஃபார்ம்லயும் தானே இருக்கு. சோ கான்டென்ட் எல்லாமே ஃபார்ம்ஸ் கைஸ். நீங்க டெக்ஸ்டா போடலாம். அபிப் முகமது ப்ரோ கேட்டிருக்காங்க, வாட் மிஸ்டேக்ஸ் ஷுட் வி அவாய்ட் இன் ஃபர்ஸ்ட் 30 days? செஷன்ஸ்க்கு வராம இருக்கிறது, நான் சொல்றேன் செஷன்ஸ்க்கு வராம இருக்கிறது, டவுட்ஸை கேட்காம இருக்கிறது, ஓகேங்களா. லேர்ன் பண்ணாம அந்த டாஸ்கை பண்ணாம இருக்கிறது, ஓகேங்களா. சும்மா அட்டெண்டன்ஸுக்கு மட்டுமே வந்து செஷனுக்கு வர்றது, ஆன் பண்ணி விட்டு ஓடி போயிடுறது, ஓகேங்களா. இந்த மாதிரி எல்லாம் மெசேஜ் டெம்ப்ளேட் பாருங்க, டெம்ப்ளேட் கேட்கறது, மெசேஜ் டெம்ப்ளேட் கேட்கறது, எந்த நீஷ்ன்ட்டு சொல்லுங்கன்னு கேட்கறது, எந்த மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்ட்டு கேட்கறது,
ஸோ இது எல்லாமே மிஸ்டேக்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் மட்டும் பண்ணிடாதீங்க. ப்ரோ ஃபோக்கஸ் ப்ரோ, இன்கன்சிஸ்டண்டா இருக்காதீங்க ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ, சிம்பிளான ஒரு விஷயம். கன்சிஸ்டண்டா இருங்க 30 நாளும். செல்வா கணேஷ் ப்ரோ ஷார்ப்பா இருக்காரு. கரெக்ட். அந்த ப்ராப்ளம் தான் நிறைய பேர் எனக்கு கேட்குறாங்க ப்ரோ. விக்னேஷ் சார் ப்ரொவைட் வேல்யூ. எஸ், வாட் ப்ராப்ளம் யூ ஃபேஸ் வென் யூ ஸ்டார்ட் ரன் ஆட்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்? எனக்கு வந்து ஸ்டார்ட் பண்றப்போ கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, எது எப்படி பண்ணணும்னு. பட் ஒரு ரெண்டு கிளைண்ட் 3 கிளைண்ட் கன்வெர்ட் ஆனாங்க லீடா வந்து. ஸோ அது ஒரு ஹாப்பியா இருந்துச்சு. கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ப்ராப்ளம் பார்த்தா எனக்கு கன்வர்ஷனே வரல. பட் நர்ச்சர் பண்ணி கன்வர்ஷன் பண்ண வச்சு. ஸோ அதுதான் நான் ஃபேஸ் பண்ணது. Great. What is the biggest challenge you are facing even after getting clients? So, if any, what is the biggest challenge you are facing even after getting clients? பிராண்டிங் சைட் பார்த்தோம்னா இம்போஸ்டர் சிண்ட்ரோம் மாதிரி இருக்கும். சில டைம் டிஃபென்ஸ் ஐடியாஸ் வரலன்னா. மார்க்கெட்டிங் சைட் பார்த்தோம்னா வந்து எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கும் சில டைம்ஸ். பட் அதை அப்படியாவது ஓவர் கம் பண்ணிடுவேன் நான், முடியும் அப்படின்னு. நேத்து ஒரு சிஸ்டர் எனக்கு இது மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நேத்து தான் சேர்ந்தாங்க. அந்த சிஸ்டர் இங்கே இருக்காங்களா தெரியல. பவித்ரா சிஸ்டர்ன்ட்டு ஒருத்தர் சேர்ந்துருந்தாங்க. இப்போ நான் இப்போ தான் சேர்ந்துருக்கேன், எனக்கு பயமாக இருக்குது, ஸ்டார்ட் பண்ணுறது நான் லேர்ன் பண்ண முடியுமா? நான் அந்த ஒரு ஆடியோ நோட்டு போட்டிருந்தேன், அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? பயம் இருக்கும் தான். எல்கேஜிக்கு போகும்போது யாரெல்லாம் அப்படி ஜாலியாக போனீங்க? நான் போகலப்பா. நான் எல்கேஜிங்க இல்லை, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு 10th ஸ்டாண்டர்டு இன்ஜினியரிங் எல்லாமே நான் பயந்து தான் போனேன். ஜூன் 1ஆம் தேதி நான் பயப்படுவேன் ப்ரோ. எல்லா ஜூன் 1 பயப்படுவேன். யாரெல்லாம் பயந்து போயிருக்கீங்க? ஸ்கூலுக்கு போகும்போது அது பயந்து தான் போகணும். எவ்ரி மண்டே. ஆமா, வேலைக்கு போகும்போது எவ்ரி மண்டே. மண்டே கூட கிடையாது, சண்டே ஈவினிங்கே ஸ்டார்ட் ஆகிடும் பயம். ஐயோ சண்டே முடிஞ்சிருச்சா? ஓகேங்களா? சண்டே ஈவினிங்கே பயம்ன்றது ஸ்டார்ட் ஆகிடும். வேலைக்கு போகும்போது மண்டே அடா நாளைக்கு மண்டேடா என்ன பண்ணுறதுன்ட்டு. ஸோ எல்லாத்துலேயும் பயம் இருக்கும். பயம் இருந்தால் தான் நீங்கள் மனுஷருங்க, உயிர் இருக்குன்ட்டு அர்த்தம். ஓகேங்களா? உங்களுக்கு பயமே இல்லைன்னா உங்களுக்கு உயிரே இல்லைன்ற அர்த்தம். ஓகேங்களா? இல்லை எனக்கு பயமே இல்லைன்னு நான் சொல்கிறேனோ, இல்லை நிர்மல் சொல்கிறாரோ, இல்லை வேற யாரா சொல்கிறாங்களோ பொய் சொல்கிறாருன்னு அர்த்தம். ஓகேங்களா? பயம்ன்றது இருக்கும். ஓகேங்களா? அந்த பயம் இருந்தால் தான் நாம் ஏதோ ஒரு பொறுப்பான பிளேஸில் இருக்கோன்ட்டு. சிஸ்டருக்கு நான் பவித்ரா சிஸ்டருக்கு என்ன சொன்னேன்னா, சிஸ்டர் இப்போ நீங்கள் சாப்பிட காலையிலே தூங்கி எழுந்த உடனே போகிறீங்க, சாப்பிட போகும்போது உங்களுக்கு பயம் இருக்கா? ஏன்னா அது கம்ஃபர்ட். அப்பா சட்டை அந்த மாதிரி அது கம்ஃபர்ட். விஜய் சொல்கிற மாதிரி அப்பா சட்டை அந்த மாதிரி இது கம்ஃபர்ட். சாப்பாடு வந்து கம்ஃபர்ட். நம்ம போகிறோம், அம்மா சாப்பாடு வச்சுருக்கீங்களா, சாப்பிட்டு வந்துட்டே இருக்கும். ரைட்டுங்களா? சாப்பிடும்போது நமக்கு பயம் கிடையாது, எதுவுமே நம்மளுக்கு ஒரு ஹெசிடேஷன் கிடையாது. ஆனால் ஏதோ ஒன்று ஒரு ஸ்டேஜ் மேலே பேசுகிறதுக்கோ, இல்லை ஏதோ ஒரு வேலை பண்ண செப்பரேட்டாக நீங்கள் இது முன்னாடி நீங்கள் எதுவுமே பண்ணாத ஒரு வேலையை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பயம் இருக்கும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். உங்கள் லைஃப்பில் எது வேணால் பாருங்கள், அந்த பயத்தை ஃபேஸ் பண்ண பிறகு தான் உங்களுக்கு சக்ஸஸ்ன்றது வந்திருக்கும். சின்ன சக்ஸஸோ பெரிய சக்ஸஸோ. ரைட்டுங்களா? இப்பவுமே எனக்கு பயம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ பயம் இல்லாமல் இருக்காது. நீங்கள் பயம் வச்சிருக்கணும். அப்போ தான் நம்ம பொறுப்பாக அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கணும். அடடா அவங்களுக்கு எப்படா நம்ம பண்ணுறோம். இப்போ கூட இருக்குது, ஒரு கிளைண்ட் இப்போ நம்மளுக்கு ஒரு 10 லட்ச ரூபா போடுறாங்க. ஆனால் அந்த 10 லட்ச ரூபாய்க்கு யார் பொறுப்பு? நம்ம தான் பொறுப்பு. இப்போ ஒரு இன்டீரியர் டிசைனராக கூட நீங்கள் இருங்க, இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் எந்த பிஸ்னஸாக இருங்க, ஒரு கிளைண்ட் உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த பொறுப்பு நம்ம தானே. டிசைனாக நல்லா கொண்டு வரணும், வீடு அவங்க நல்லா இருக்கணும், இவங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா 10 பேருக்கு நம்ம ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வரும் நம்மளுக்கு. அந்த பொறுப்பு இருந்தால் தான் பயம் வரும். பயம் இருந்தால் தான் அந்த பொறுப்புன்றது இருக்கும். எனக்கு பயமே இல்லாமல் இருந்தால் நீங்கள் சும்மா நார்மலாக சுற்றிட்டு இருங்க. பயம் வந்து கேர்லெஸ் கொடுங்க. பயம் இல்லைன்னா உங்களுக்கு கேர்லெஸ் வரும். ஸோ பயம் இருக்கிறது நல்லது தான். ஆனால் அது மூலமாக ஸ்டாப் ஆகிடுது. பாரி இன்ட்ரோவர்ட்டுக்கு ஒரு சஜஷன் சொல்லுங்கள். என்னை விட பெரிய இன்ட்ரோவர்ட்டே கிடையாது. until 2024 வரைக்கும் நான் நிர்மல் ப்ரோவை மீட் பண்ணது கிடையாது. ஓகேங்களா? ஐ நோ him from 2019. ஓகேங்களா? ஈவன் ஆஃப்டர் ஸ்டார்டிங் அ கம்பெனி, ஈவன் ஆஃப்டர் பிகமிங் அ கோ-ஃபவுண்டர் அண்ட் எவ்ரி திங், 2024 தான் அவரை நான் மீட் பண்ணேன். என்னை விட பெரிய ஒரு இன்ட்ரோவர்ட் யாரா இருக்காங்கன்னா தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதனால இன்ட்ரோவர்ட்டும் இங்கே எக்ஸ்ட்ரோவர்ட்டோ கிடையாது. நான் வேணா ஒரு இது சொல்றேன் அருண் ப்ரோக்கு ப்ரூவ் பண்றதுக்கு. அவங்க வீட்டுக்கு போனேன் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாம் உட்காந்துருக்காங்க. கேஷுவலா அவங்க அப்பா கேட்டாரு, நீயாவது எங்கன்னா வெளியெல்லாம் போவியாப்பா, எங்கன்னா வந்து வெளியே கோயிலுக்கு அப்படி இல்லைன்னா எங்கன்னா சுத்திட்டு வரையாப்பான்னு கேட்டேன். நான் நல்லா போவாங்க. இவர் எங்கேயுமே போக மாட்டாருப்பா, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காரு அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரோவர்ட். எனக்கு ஒரே சிரிப்பு. ஓகே. இன்னொரு ஒரு ஃபன் நான் சொல்லிடுறேன். எந்த மாதிரி ஃபன்னுனா, லாஸ்ட் மந்த் ப்ரோ, இது எல்லாமே சும்மா நம்ம கேஸ் ஸ்டடி எல்லாம் வந்து ப்ரொஃபஷனலாக இருக்காதுப்பா. அண்ணன் தம்பி எல்லாமே ஒரு மீட்டிங் மாதிரி தான் இருக்கும் கேஸ் ஸ்டடி. அதனால நான் இதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா?
லாஸ்ட் மந்த் நம்ம வீட்டுல வேலை செய்யற ஒரு அக்காவோட பசங்களோட பர்த்டே. அவங்க வந்து சாக்லேட்டு, டெய்ரி மில்க் சாக்லேட்டு இல்ல இதெல்லாம் எடுத்துன்னு வந்தாங்க. சின்ன சாக்லேட்டு, டெய்ரி மில்க் சாக்லேட்டே இருக்கு. நம்மளுக்கு டெய்ரி மில்க் கொடுக்கறதுக்கு எடுத்துன்னு வந்திருந்தாங்க. ஸோ நான் வந்து அந்த டெய்ரி மில்க் எடுத்துக்காம சின்ன சாக்லேட் எடுத்துக்கினேன். அவங்க தங்கச்சி அந்த பையன் வந்து 2 பேருமே அந்த பையன் வந்து மேபி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் இருப்பான். அந்த பொண்ணு வந்து எல்கேஜி, யூகேஜி இருக்கும். ஓகேங்களா? நான் கேட்டேன், ஏன் ஸ்கூலுக்கு போலியா இன்னைக்குன்னு கேட்டேன். இன்னைக்கு லீவுண்ணா அந்த பொண்ணு சொல்லிச்சு. ஓகே, இன்னைக்கு அது ஏதோ கவர்மெண்ட் ஹாலிடே லாஸ்ட் மந்த். லீவு அந்த பொண்ணு, ஆனா நீங்க வேலைக்கு போலியான்னு கேட்டுச்சு. அந்த சரி நான் சரி நான் ஒண்ணுமே சொல்லல. அந்த பையன் என்ன சொன்னான் அவங்க அண்ணன், அந்த அண்ணாலாம் வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்கடி, சும்மா வீட்டுல தான் இருப்பாரு. அடா பாவீங்களா, சரி. ஸோ அந்த மாதிரி தான் இது. இன்னொன்னு சொல்றேன். இன்னும் ஒரு இந்த பேக்கரிக்கு ஏதோ ஒரு கேக்கோ ஏதோ வாங்க போயிருந்தேன். அப்போ தெரிஞ்சவர் ஒருத்தர், இது இன்னொரு ஒரு ஃபன்னு. ஓகேங்களா? அவர் தெரிஞ்சவர் வேலைக்கு போறியாப்பான்னு கேட்டாரு. நான் வேலைக்கு போறேன்னா பிசினஸ் பண்றேன் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கே அவங்களுக்கு நான் ஒரு ஹவர் ஆகும். நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வச்சிருக்கேன், இது பண்றேன் அது பண்றேன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு புரியறதுக்கு ஒரு ஹவர் ஆகும். நாம எதுக்கு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்ட்டு. ஆமா பண்றேன். ஓ ஹவுஸ் ஒய்ஃபா? அவர் சொல்றது ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு ஹவுஸ் ஒய்ஃபான்னு சொல்லிட்டாரு என்னவ. அடா பாவீங்களா, ஹவுஸ் ஒய்ஃபா? ஒர்க் ஃப்ரம் ஹோமான்னு கேட்கறதுக்கு எல்லாமே அந்த வேர்டுன்றது ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ட்டு பாப்புலர் ஆயிருக்கு இல்லைங்களா? அவரு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு கேட்கறதுக்கு ஹவுஸ் ஒய்ஃபான்ட்டாரு. ஆமாப்பா, ஆமா ஹவுஸ் ஒய்ஃப் தான்ட்டு நான் ஆமா அங்கிள் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி வீட்லயே இருக்கிறதுனால வந்து இவன் வேலைக்கு போக மாட்டான், சம்பாதிக்க மாட்டான், அப்பாவோட சம்பாதிக்கிறத தான் உட்கார்ந்து இருக்கான்ற ஒரு ஃபீல் வந்து கொண்டு வந்திருக்கு. ஓகேங்களா? அந்த அளவுக்கு நான் ஒரு இன்ட்ரோவர்ட். ஓகேங்களா? ஸோ அதுதான் நான் சொல்றேன் நான். ஸோ இன்ட்ரோவர்ட்டா எக்ஸ்ட்ரோவர்ட்டா கிடையாது. ஜஸ்ட் கோ ஃபார் இட் கைஸ். நேத்து கூட ஒரு ஒன் ஆஃப் த பர்சன் ஹூ இஸ் மேக்கிங் மில்லியன்ஸ், ஐ மீன் crores எவ்ரி சிங்கிள் மந்த். அவர் கூட பேசும்போது அவர் ஜாலியா தான் பேசுறாரு, என் கூட ஜாலியா தான் பேசுறாரு. ஆனா நான் இன்ட்ரோவர்ட் தானே. அவரு நல்லா, அவர் கூட நான் நல்லா பேசுறேன், அவர் என் கூட பேசுறாரு. ஸோ இன்ட்ரோவர்ட்னா அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. டு லேர்ன் பிராண்டிங் பொசிஷன், வே டு லேர்ன். கிளைண்ட் கிட்ட என்ன சிஸ்டர் சொல்லுவீங்க இஃப் கன்வர்ஷன் டஸ் நாட் ஹேப்பன்? சிஸ்டர் அது எல்லாம் வந்து செஷன்ல கேளுங்க சிஸ்டர், ப்ரோ. ஓகேங்களா? நினைச்சீங்க பேசிட்டு இருக்கீங்க. சப்போர்ட் கால்ல இது கேஸ் ஸ்டடி. இந்த கேஸ் ஸ்டடி பத்தி என்ன क्वेश्चन கண்டிப்பா நீங்க கேட்கலாம். Okay, any suggestion from who would like to restart this? Okay, Ram Prasad bro is want to start the challenge again. Any suggestions for him? Sorry bro, கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. அவர் வந்து இப்போ he wants to start our challenge again. He is a student of our 100 days challenge. ஆனா இதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்தாரு, அதுக்கப்புறம் வேலைக்கு எங்க போயிட்டாரு, மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்ட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு எனி சஜஷன்ஸ்? who would like to restart the challenge? ஆக்சுவலா ரொம்ப பிரேக் ஆகுது bro. பிரேக் ஆயிட்டே போகுது. ரீஸ்டார்ட் பண்ண போறாங்க சேலஞ்ச். ஓகே, லேர்ன் பண்ணிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருக்கணும் ப்ரோ. வேற எனக்கு அவுட்ரீச் பண்ணணும் ப்ரோ. அவுட்ரீச் பண்ணிட்டே இருக்கணும். லேர்ன், இம்ப்ளிமெண்ட் பிளஸ் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு. இதுதான் நான் சஜஸ்ட் பண்ணேன். சூப்பர். அதான் ப்ரோ நீங்க பண்ண வேண்டியது, அத பண்ணுங்க. இதுதான் சுத்தமா கூட இதுதான், வேற எதுவுமே இல்லை. ஸோ யூ நம்ம மார்னிங் ரொட்டீன் செட் பண்ணிட்டாலே அந்த டே ஃபுல்லாவே நமக்கு ப்ராப்பரா போகும். எஸ், உங்க கிளைண்ட்ஸ்லாம் என்ன சர்வீஸ் பண்றாங்க, என்ன இண்டஸ்ட்ரியில இருக்காங்கன்றது அந்த ஆங்கிள் கேட்குறாங்க. சொல்லலாம் சார். எல்லா இண்டஸ்ட்ரியும் இருக்காங்க ப்ரோ. லைக் ஏஸ்தெட்டிக் கிளினிக் ஒருத்தவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தவங்க ஒரு கிளவுட் கிச்சன் கோர்ஸ் ஒருத்தர் பேசியிருந்தாரு. லைக் அவங்க பிராண்டிங் டைப் மாதிரி. கோச்சஸ் அண்ட் கன்சல்டன்ஸ், இ-காமர்ஸ், ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களுக்குனா அந்த டிசைனிங் தேவைப்படும் டெய்லி. ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 கிளைண்ட் இருக்காங்க. சூப்பர். எல்லா இடத்துக்குமே நீடு இருக்கு ஆக்சுவலா. லாஸ்ட் கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ விஷால், நான் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் சிஸ்டர், 2 இயர் பட் 3 தேர்ட் இயர் கம்ப்ளீட். ஓகே, தேர்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ள 1 lakh பண்ணிடுவேன் சிஸ்டர். என்ன மாதிரி நம்ம கம்யூனிட்டி காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு சஜஷன் சொல்லுங்க சிஸ்டர் ப்ளீஸ். இப்போ காலேஜ் நிறைய டைம் இருக்கும். நம்ம பெருசா ஒர்க் இருக்காது, படிக்கிறது தவிர பெருசா இருக்காது. ஸோ ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு ரொட்டீன் செட் பண்ணிட்டு இந்த ஒரு
ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுவேன்னா 5 to 8 வரைக்கும் சில டைம் ஒர்க் பண்ணுவேன். ஸ்கூல்ஸ்னா லீவ் வந்தா. ஸோ அந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம். உங்களுக்கு டைம் இருக்கும். திருப்பி ஒரு 3 ஹவர்ஸா ஒரு 9 ஹவர்ஸா பிரிச்சு நீங்க ஒர்க் பண்ணலாம். லைக் எப்படி கிளைண்ட் எடுக்க போறோம், எப்படி ரீடைன் பண்ண வைக்க போறோம், எப்படி ரிசல்ட் கொடுக்கணும், இன்னும் அவங்களுக்கு ஒரு ஸ்கேல் பண்றதுக்கு லேர்ன் அண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணா பெட்டரா இருக்கும். ஏதாவது ஒரு ஸ்கில் 2 ஸ்கில் நம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டோம்னா அவங்களுக்கு அந்த ஒர்க் பண்ணி ரிசல்ட் கொடுக்குறப்போ இவங்க எல்லாமே நல்லா பண்ணுவாங்கன்னு ஒரு மைண்ட்ல அவங்களுக்கு வந்துடும். ஸோ நம்ம கிட்ட ஆப்வியஸா நிறைய ப்ராஜெக்ட்ஸும் கொடுப்பாங்க. சூப்பர். So, அப்படியே scale சதீஷ் ப்ரோ கேட்டிருக்காரு, how to reduce the friction to start outreach daily, it's really taking too much time. ப்ரோ நீங்க தானே ப்ரோ யூடியூப்ல பணம் பார்க்கறது? யூடியூப்ல படம் பார்க்கறதா? இல்லையா சதீஷ்? நீங்க அந்த சதீஷ் இல்லையா? நான் இல்ல ப்ரோ. ஓகே, இன்னொரு சதீஷ் ப்ரோ. நான் யூடியூப்ல படம் பார்க்கறதே எனக்கு ஒரு ஹேபிட்டா போயிடுச்சு. அப்படி பார்க்கறது இல்ல. அது எப்படி ப்ரோ நான் ஓவர் கம் பண்றது? ப்ரோ ஏன் ப்ரோ நான் கேட்டேன், ப்ரோ நீங்க ஏன் இன்னும் அதை ஸ்டக் ஆயிருக்கீங்க கேட்கும்போது, என்ன வாட் இஸ் த இஷ்யூனா அவர் சொன்னாரு, ப்ரோ நான் என்னோட ப்ராப்ளமே எனக்கு தெரியும் என்னன்ட்டு டெய்லி யூடியூப்ல படம் பார்க்கறது தான் என்னோட வேலையே கேட்டாரு. அதனால தான் அந்த சதீஷான்ட்டு எனக்கு இதுவா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த டெய்லி அப்பயே சொன்ன மாதிரி தான், வாட் இஸ் ஹவு டு ரெடியூஸ் த ஃப்ரிக்ஷன் டு ஸ்டார்ட் அவுட்ரீச் டெய்லி? ஃப்ரிக்ஷன் ஏதோ ஃப்ரிக்ஷன் வச்சிருக்காங்களா? friction தெரியல. இல்ல. ஏதோ ஒரு தயக்கமா இருக்காங்களா சிஸ்? அவுட்ரீச் எப்படா ஸ்டார்ட் பண்றது? கிளைண்ட் ஓகே சொல்லிட்டாங்களா எப்படா நம்ம பேசுறது? பேசிட்டா எப்படா டீலை க்ளோஸ் பண்றது? இப்ப டீலை க்ளோஸ் பண்றதுனா வேலை இல்ல ப்ரோ, எனக்கு அவுட்ரீச் பண்றதே வந்து ஓவர் திங்க் பண்றேன்னு தெரியுது. பட் அது நினைக்கிறப்பவே வந்து அப்படியே மென்டலி வீக் அப்படியே ஸ்டாப் ஆயிடுற மாதிரி இருக்கு ப்ரோ. டெய்லியும் பண்றதே அது வந்து நிறைய ப்ராசஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. bro, நிறைய ஒருத்தருக்கும் மெசேஜ் கிராஃப், ஏன்னா சேம் மெசேஜ் வந்து சேம் அனுப்புனா மெசேஜ் ஒர்க் ஆகுதுல்ல. சேம் மெசேஜ் அதுதான். தான் தப்பு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ப்ரோ நானே அந்த ஆன்சர் சொல்றேன். ஓகேங்களா? யா ப்ரோ. ஏன்னா இந்த யாரெல்லாம் நிறைய பேர் அதுல ஸ்டக் ஆயிருக்கீங்களோ, அவுட்ரீச் பண்றது சிம்பிள். ஓகேங்களா? அவுட்ரீச் பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? யாருக்கு அவுட்ரீச் பண்ணணும்னு தேவை. அது ஒரு நாளைக்கு 40 பேர் இல்ல ஏதாவது ஒரு நாள் இல்ல 2 நாள் நீங்க ஒரு 100 பேரை எடுத்து வச்சிருங்க. ஸோ 100 பேரை நீங்க எடுத்து வச்சிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் 2 days 3 daysக்கு அவங்களுக்கு மட்டும் மெசேஜ் பண்ணுங்க. அந்த மெசேஜ் பண்ணும்போது என்ன ஒர்க் பண்ணணும்னு நம்ம கத்து கொடுத்துருக்கோம். அதை நீங்க கரெக்டா பண்ணுங்க. ஓகேங்களா? அவங்க ஒரு நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணீங்கன்னா 100 பேருக்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 8 to 15 கால்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த 8 to 15 கால்ஸ்ல 100 பேர் நீங்க அவுட்ரீச் பண்ணும்போது 8 to 15 கால்ஸ் புக் ஆகும். அதுல 2 டீல் இல்ல, ஒரு டீல் போதும்பா. ஒரு டீல் நீங்க ஒரு கிளைண்ட் நீங்க எடுத்தாலும் தட்ஸ் மோர் தேன் எனஃப் ஃபார் 100 அவுட்ரீச். ஸோ ஒரு கிளைண்ட் கிட்ட நீங்க 20 இல்ல 25 இல்ல 15,000 ரூபாய் நீங்க சார்ஜ் பண்ணாலும் யூ ஜஸ்ட் நீட் 5 to 6 கிளைண்ட். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நான் நிர்மல் ப்ரோ ஃபர்ஸ்ட் நான் சொன்னது அதே தான். நிறைய வாட்டி நம்ம செஷன்லயும் சொல்லியிருப்பேன். நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகேங்களா ப்ரோ, நம்ம இந்த எட்ஜாக் அந்த 1.5 hour நாங்க உட்காந்து பண்ணுவோம் பாத்தீங்களா ப்ரோ, நம்ம எப்படி இருக்கணும்னா இப்போ ஒரு கிளைண்ட் நம்ம 50,000 ரூபாய் பே பண்றாங்க, நம்ம 50,000 ரூபாய் பே பண்றாங்க கரெக்ட். ஆனா 100 அவுட்ரீச் பண்ணா ஒரு கிளைண்ட் கிடைக்குது. ஒரு கிளைண்ட் மூலமா 50,000 ரூபாய் கிடைக்குதுன்னா அப்போ ஒரு மெசேஜோட காஸ்ட் எவ்வளவு? Tell me guys, I got filed in maths 7 years. நான் பாஸ் பண்றது 7 years எடுத்துக்கினேன் இன்ஜினியரிங்ல. சொல்லுங்க, 50,000 ரூபாய் ஒரு கிளைண்ட் எனக்கு பே பண்றாங்க, 100 மெசேஜ் வந்துச்சுன்னா எனக்கு ஒரு கிளைண்ட் கிடைச்சிரும். அப்போ ஒரு மெசேஜ் 500 ரூபாய். ஸோ யாராச்சும் இந்த இந்த என்னது என்ன ஒர்க் ப்ரோ, அது டேட்டா என்ட்ரி ஒர்க்கோ, அந்த லிங்க் கிளிக் பண்ணுங்க, அதெல்லாம் நீங்க கூட பண்ணிருப்பீங்க. இதெல்லாம் பண்ணா உங்களுக்கு 10 ரூபாய் தருவாங்க, 5 ரூபாய் தருவாங்க, அதெல்லாம் அதெல்லாம் தேவை கிடையாது. நான் சொல்றேன், ஒரு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபாய் கிடைக்கும். நான் உங்களுக்கு சொன்னேன்னா கேரண்டி கொடுத்தேன்னா டோன்ட் யூ கைஸ் சென்ட் தட்? சதீஷ் ப்ரோ, அது ஜஸ்ட் இந்த ஆங்கிள் திங்க் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சொல்லும்போது நிர்மல் ப்ரோக்கு நான் அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படிதான் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம் உண்மையாவே. இப்போ ரொம்ப டு பி ஃப்ராங்க், இப்போ நீங்க 100 மெசேஜ் வச்சா ஒரு கிளைண்ட் உங்களுக்கு கிடைக்க போறாங்களா? அந்த கிளைண்ட் உங்களுக்கு வந்து 20,000 ரூபாய் பே பண்ண போறாங்க கூட வச்சுக்கோங்களேன். எவ்வளவு வருது ஒரு மெசேஜோட வேல்யூ உங்களுக்கு எவ்வளவு வருது? அப்போ இதுதான் நம்மளோட வேல்யூ. ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுனா irrespective of whether they reply, whether they scold you, whether they block you, whether they don't respond to you, whether they say that I will come for a call, ஆனா காலுக்கு வராம போலாம், காலுக்கு வந்து உங்ககிட்ட பேசிட்டு டீல் க்ளோஸ் ஆகாம போலாம், you still got that 200 or 500 rupees. உங்க அக்கௌண்ட்ல வந்து 200 ரூபாய் டெய்லியும் ஒரு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு ப்ரோ. அந்த தாட்ல வைங்க. ஓகேங்களா? அது நீங்க வச்சீங்கன்னா அப்போ அந்த ஒரு பாசிட்டிவ், ஓகே இது நம்ம இந்த ஆங்கிள் நம்ம யோசிச்சோம்னா நம்மளுக்கு அந்த வருதுன்னு யோசிச்சீங்கன்னா வரும். இது எல்லாருமே எடுத்துங்க.
ஓகேங்களா? ஒரு மெசேஜுக்கு ₹200 இல்ல ₹500 இல்ல ₹400 உங்களுக்கு வருதுன்னா கண்டிப்பா நீங்க எல்லாருமே பண்ணுவீங்க. இப்ப பாருங்க, நீங்க சொன்னதை இன்னும் கொஞ்சம் நிறைய ஒருத்தன் ரீலா போடுவாங்க பாருங்க. இந்த கேஸ் ஸ்டடியை பார்த்துட்டு அப்படியே அவங்களோட ஸ்ட்ராட்டஜி மாதிரி பார்த்து ஒரு ரீலா போடுவாங்க பாருங்க. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஸ்டார்ட் இட் கைஸ். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் ஃபினிஷ் திஸ் கேஸ் ஸ்டடி. தேங்க்யூ சிஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கண்டிப்பா இந்த ஆங்கிள் நான் யோசிக்கிறேன் ப்ரோ. தேங்க்யூ சோ மச். யோசிங்க ப்ரோ. நாங்க இது ஒரு அப்படிதான் புஷ், ஸ்டார்ட் இது பண்ணோம். ஒரு கண்டிப்பா இந்த புஷ் எனக்கு தேவைப்பட்டுச்சு. பட் கரெக்ட் டைம்ல நீங்க சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். கண்டிப்பா அந்த ₹500 வரும். நீங்க சதீஷ் ப்ரோ நீங்களே சொல்லுங்க. நான் சொல்றேன் ப்ரோ, சதீஷ் ப்ரோ நீங்க ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கூகுள் பே பண்றேன்னா நீங்க பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? கண்டிப்பா ப்ரோ. அதேதான் அப்படி வச்சுங்க. அப்போ அருண் ப்ரோ இப்போ கூகுள் பே பண்ணல. யாரோ ஒரு கிளையண்ட் எனக்கு ஒரே வாட்டி அந்த ₹500 வந்து ஒரே வாட்டி ஒரு மாசத்துக்கு போட்டு பாரு. ஓகேங்களா? புரிஞ்சு ப்ரோ. அதுதான் நம்மளுக்கு தேவை. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. அண்ட் தேங்க்யூ சிஸ். உங்களோட நெக்ஸ்ட் ஜர்னி என்னன்றது மட்டும் சொல்லிட்டு வாட் இஸ் த நெக்ஸ்ட் கோல் என்ற ஒரு ஆங்கிள் நீங்க முடிக்கலாம். நம்ம எனக்கு வந்து 10 lakh per month பண்ணணும்னு ஒரு கோல் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேஷன் சர்வீசஸ் அந்த மாதிரி இருக்கு. அதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி கிளைண்ட் வந்து லைக் ப்ராப்பரா ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணும், எல்லாத்துக்குமே சிஸ்டம் பில்ட் பண்ணி ஒரு ஏஜென்சி செட்டப் மாதிரி பண்ணுவோம்னு ஒரு கோல். ஒரு கோலை நீங்க விட்டீங்களே. என்ன கோல்? எனக்கு தெரியும், ஆனா நான் சொல்ல மாட்டேன். இன்னொரு கோல் நீங்க விட்டீங்களே. 1 crore சேலஞ்ச் சேர்றது தான் ப்ரோ என்னோட கோல்னு சொன்னீங்க. ஜாயின் பண்ணுவோம் ப்ரோ நான். ஓகேங்களா? ஸோ she is ready to join the 1 crore challenge. யாருக்கெல்லாம் 1 crore சேலஞ்ச் தெரியாது, கண்டிப்பா யாரெல்லாம் 1 lakh per month பண்றாங்களோ, if they wanted to make அந்த 5 lakh இல்ல 3 lakh மேல 8 lakh 7 lakh இப்போ 10 lakh per month எல்லாம் பண்ணோம்னா 1 crore சேலஞ்சுன்றது இருக்கு. அது வந்து we don't sell it just like that. அதுக்கு மினிமம் 1 lakh per month பண்ணியிருந்தா தான் அதை they are eligible. ஓகேங்களா? ஸோ சிஸ்டர் சரண்யா சிஸ்டர் கேன் ஸ்பீக் ஃபார் இட். எஸ் சிஸ்டர், நீங்க பேசலாம். ஹாய்ங்க. ஆக்சுவலி நான் இந்த நியூஸ் வந்து இப்பதான் சொல்லணும்னு நானும் வினிஷா பிளான் பண்ணியிருந்தோம். லைக் அவங்க 1 lakh அச்சீவ் பண்ணும்போது. ஸோ என்னன்னா லைக் வி ஆர் ஸ்டார்டிங் அப் அன் ஏஜென்சி. நாங்க 2 பேரும் கோ ஃபவுண்டர்ஸா. ஸோ யா, ஸோ ஆக்சுவலி எனக்கு இந்த கம்யூனிட்டிலேருந்து ஒரு விஷயம் கிடைச்சது ரொம்ப என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒரு ட்ரஸ்ட்வர்தியான பீப்புள், ஒரு நல்ல கம்யூனிட்டி எனக்கு கிடைச்சிருக்கு. மோர் தேன் எனிதிங் ஸ்கில்ஸ் வந்து கத்துக்கலாம், எங்க இருந்தாலும் லைக் எப்படியா இருந்தாலும் கத்துக்கலாம். பட் கெட்டிங் குட் பீப்புள் இன் அ கம்யூனிட்டி இஸ் வெரி வெரி ஹார்ட். ஸோ அந்த மாதிரி ஒருத்தங்க கிடைச்சாங்கன்னா நீங்க ஒரு 10 வருஷத்துல பண்றது நீங்க ஒரு வருஷத்துல பண்ணிடலாம் ப்ரொஃபஷனலி. அண்ட் பர்சனலா ஒருத்தங்க நம்மளுக்கு இருக்கும்போது கன்சிஸ்டன்டா நம்ம ஒர்க் பண்றோம், ஒருத்தங்க கூடயே இருந்து நம்ம 2 பேரும் க்ரோ ஆகணும்னு நினைக்கிற பர்சன்ஸ் கூட ப்ளீஸ் கொலாபரேட். நீங்க காம்படிஷன்ஸ் வச்சுக்காதீங்க. காம்படிஷன்ஸ் வந்து இட் வில் ஹேப்பன் இன் த வெரி கிரவுண்ட் லெவல். ஸோ நீங்க ஒன்ஸ் யூ க்ரோ கொலாபரேட் பண்ணுங்க, லாயலா இருங்க, எல்லாத்துக்கும் நல்லா நினைங்க. டெஃபினெட்லி தட் பாசிட்டிவ் திங்கிங் வில் டேக் யூ பிளேசஸ். ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் என் பர்சனல் லைஃப்ல நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே எனக்கு இந்த கம்யூனிட்டியில ஸ்கில் கத்துக்கலாம். பட் கெட்டிங் குட் கம்யூனிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அது கிடைச்சதுன்னா நீங்க என்ன வேணா அச்சீவ் பண்ணலாம். அண்ட் ஐ காட் திஸ் ஃப்ரம் திஸ் கம்யூனிட்டி. ஸோ அதை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பட் ஸ்டில் நான் இது வந்து அவங்க 1 lakh அச்சீவ் பண்ணும்போது நாங்க உங்ககிட்ட ரிவீல் பண்ணணும் நாங்க வச்சிருந்தோம். ஸோ அதனால we are revealing it. கண்டிப்பா வெரி இந்த கம்யூனிட்டி வந்து என்னோட லைக் அந்த மென்டல் ஹெல்த் எல்லாமே வந்து அலைன் ஆச்சு. என்னோட சின்ன சின்ன விஷயம்னா எனக்கு பயம் இருக்கும். லைக் பிரியா மேம் கிளாஸ் எடுக்கிறப்போ அதுவும் இதுவாச்சு. எனக்கு 100 daysலயும் இந்த அச்சீவ் பண்ணவும் எனக்கு அதை மேம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா நான் எல்லாமே அவங்கள்ட்ட வாங்கிட்டு இருக்கேன். லைக் 3 மாசத்துக்கு முன்னாடியே நான் 8 months பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பழைய அந்த ஒரு வைப் வந்து இப்போ வந்து இருக்கு கம்யூனிட்டி மூலமா. நீங்க இது சொல்லும் போது நான் வந்து ஒரு ஆஃபர் கிங்னு நிர்மல் ப்ரோ சொல்லுவாரு. இப்போ லைவ்ல இருக்காங்க. ஓகேங்களா? இஃப் சம்ஒன் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் 5 AM சேலஞ்ச், ஓகேங்களா? பிரியா சிஸ் தான் அவங்க. யாரும் அப்பதுல இருந்து ஒரு 5 வாட்டி பிரியா சிஸ் சொல்றாங்க. யாருக்கெல்லாம் அந்த டவுட் இருக்கு அவங்க மட்டும் எஸ்ன்னு போடுங்க. கமான் கைஸ். யார் தான் அந்த பிரியா சிஸ்? யா ப்ரோ, ஆக்சுவலி நானும் இது சொல்லியே ஆகணும். லைக் நான் அலைண்டா இருப்பேன். பட் ஸ்டில் ஒரு அந்த மார்னிங் எந்திரிச்சு இன்னுமே கொஞ்சம் சிஸ்டம் பில்ட் பண்றதுக்கு வந்து எனக்கு அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருந்தாக்க நான் அவங்க கிட்ட கூட சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே அது கிடைக்கணும். பிகாஸ் நிறைய பேர் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, எனக்கு மெசேஜிங் நான் இப்ப பார்க்கும்போது எனக்கு மெசேஜிங் தெரியுது, அது ரொம்ப ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க்னு என்னால பண்ண முடியலன்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க. நிறைய பேர் ஸ்கில் வச்சுட்டு அவங்களால முன்னாடி போக முடியல. ஸோ இது எல்லாமே ஒரு அளவுக்கு அலைன் ஆகணும்னா ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும்.
சிஸ்டம் ஃபாலோ பண்ணும்போது ஒரு சில இடத்துல பிகாஸ் வி ஆர் ஹியூமன்ஸ் கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடக்கும். அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும்னு ஒரு மென்டர் நம்மளுக்கு இருக்கும்போதுதான் நம்ம பல வருஷம் பண்ற தப்ப வந்து சில நாள்ல நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி வந்துடலாம். ஸோ கெட் அ மென்டர். 5 AM சேலஞ்ச் எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது ஒரு சிஸ்டம் பில்ட் பண்றதுக்கு. நான் அவருக்கு அருண் ப்ரோ கிட்ட கூட சொல்லியிருப்பேன், இது நீங்க எல்லாத்துக்கிட்டையும் நிறைய பேர் சொல்லுங்க. கொண்டு போங்க, இப்ப சேருங்க, இது நிறைய நல்லதா இருக்கு. நிறைய எனக்கு சொன்ன ரீசெண்டா அந்த ஹாப்பினஸ்லாம் வந்து எனக்கு ரீகெயின் ஆச்சு. அங்க எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பட் நம்ம கண்டிப்பா அதை பண்ணாதான், இல்லாட்டி இட் வேஸ்ட். இல்லாட்டி பண்ணணும், நம்ம உட்காந்து ப்ராப்பரா டெடிகேட்டடா பண்ணா நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். எஸ் So, 5 நான் AM personal- சொல்லுங்க சார். நான் பர்சனலா சொல்லுவேன். சோ நீங்க வந்து 1000 rupees or 5000 நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு நீங்க யாரும் நினைக்க வேணாம். பட் அதுல இருந்து யூ கேன் கெட் லேக்ஸ். ஸோ மைண்ட் கிளியரா இருக்கும். ஸோ பிகாஸ் அருண் ப்ரோ அவர் நிர்மல் ப்ரோ கொண்டு வர்றது வந்து இட்ஸ் நான் சும்மா சொல்றேங்கிறதுக்காக இல்ல, ஒரு சில விஷயம் ட்ரையல் பண்ணி, பிகாஸ் நான் கேள்விப்பட்டேன் அருண் ப்ரோ கூட அந்த 4:30 செஷன் பிரியாசிஸ் கிட்ட எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி. பிகாஸ் தட்ஸ் நாட் ஈஸி. ஒருத்தங்க வந்து ஒரு லெவல்ல இருக்கவங்க ஒண்ணு பண்றாங்கன்னா சும்மா ரிசல்ட் இல்லாம யாரும் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைச்சு அவங்க கொண்டு வந்திருக்காங்க. நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. இது ப்ரொமோஷன் எல்லாம் கிடையாது, இதையே கொண்டு வந்துடாதீங்க அதுக்குள்ள. பட் நான் வந்து அதுல இருந்து பெனிஃபிட் ஆயிருக்கிறனால நீங்க எல்லாரும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அதுல Yes, இருந்து try உங்களுக்கும் பண்ணுங்க. அதனால அதை நான் ஆல்ரெடி ப்ரோ கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துட்டு நீங்களும் எல்லாரும் மேல வரணும்னு நான் டெஃபினெட்லி ஃப்ரம் த ஹார்ட் நினைக்கிறேன், பிகாஸ் ஒரு கம்யூனிட்டியில இருக்கும்போது. ஸோ அதனால ஐம் ஜஸ்ட் டெல்லிங் திஸ். எஸ், யாருக்கெல்லாம் இந்த 5 AM சேலஞ்ச் பத்தி தெரியணும், பிரியாசிஸ் பத்தி தெரியணும்னா 5 AM டைப் பண்ணுங்க சாட்ல. கம் ஆன் கைஸ், இட்ஸ் ஆல்ரெடி 12 ஆயிடுச்சு. 5 AM 5 AM. ஸோ இது வந்து ஒரு கிராட்டிடியூட் கோச் இருக்காங்க, பிரியாசிஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பர்சனலாக நிறைய ஒரு டியூ டு பிரேக்கப்ஸோ இல்லை டியூ டு ஃபேமிலியோ டியூ டு சம்திங் இன் யுவர் லைஃப் கஷ்டமாக இருக்கும், மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம மைண்டில் வந்து ரொம்பவே நாட் ஓன்லி பிரேக்கப், நான் சொல்கிற பிரேக்கப் மட்டும் கஷ்டம் கிடையாது. எவ்ரி திங் இஸ் சம்திங் பேட் இன் அ லைஃபோ, இது ஏதோ ஒன்று உங்களுக்கு பேடாக ஆகியிருக்குன்னா அதுலேருந்து வெளியே வந்து உங்களை ஒரு டிசிப்ளினாக மாற்றுறதுக்கு எவ்ரி சிங்கிள் டே 5 AM சில டாஸ்க் இருக்கும். ஓகேங்களா? ஒரு 30 மினிட்ஸ் தான். எவ்வளோ மினிட்ஸ் சரண்யா சிஸ்? அண்ட் எவ்வளோ மினிட்ஸ் இருக்கும்? 30-25 மினிட்ஸ் ஐ திங்க் ஸோ, ரைட்? 30 minutes. 30 to 40 minutes. 30 to 40 மினிட்ஸ். ஓகேங்களா? எவ்ரி சிங்கிள் டே நம்ம சிஸ்டர் வந்து உங்களுக்கு லைவ்ல வந்து சில டாஸ்க் எல்லாம் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? உங்களோட மைண்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும் பாசிட்டிவா. ப்ரோ எப்படி ப்ரோ ரிப்பிட்டேட்டிவா பண்ணணும், எப்படி ப்ரோ நம்ம லேர்ன் பண்ணும்போது எனக்கு தூக்கம் வருது ப்ரோ, லேர்ன் பண்ணும்போது எனக்கு வந்து இது முடியுமா முடியாதா ப்ரோ, எல்லாம் உங்களால் முடியும். அதை அந்த மைண்ட் செட் கொண்டு வரதுக்கு, அந்த டிசிப்ளின் கொண்டு வரதுக்கு தான் அந்த செஷன். ஓகேங்களா? எவ்ரி சிங்கிள் டே இருக்கும். 1 மந்த்துக்கு இருக்கு, 3 மந்த்ஸுக்கு நான் பேக்கேஜ் இருக்கு. அது வேணும்னா யூ கேன் ஜஸ்ட் மெசேஜ் மீ 5 AM. இது வந்து கொஞ்சம் ஸ்மால் சார்ஜஸ் தான். இதுக்கு முன்னாடி ஒரு சார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஷீ மெசேஜ் மீ எஸ்டர்டே. இந்த நியூ இயர் இந்த இதுக்கெல்லாம் வந்து ஷீ இஸ் கோயிங் டு ஆட் மச் மோர் திங்ஸ். ஓகேங்களா? 1,999 ஃபார் 1 month. ஓகேங்களா? 1,999, அதாவது 2000 ரூபாய் தான்பா. 2000 ரூபாய் தான். அது எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஐ வில் சென்ட் அவர் ஃபோன்பே கூகுள் பே நம்பர், அவங்களுக்கு தான் போகும் அது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அவங்களுக்கு ஃபோன்பே கூகுள் பே பண்ணிட்டீங்கன்னா ஷி வில் ஆட் இட் அண்ட் ஷி வில் ஸ்டார்ட் த செஷன்ஸ். ஓகேங்களா? இல்லை ப்ரோ எனக்கு பர்சனலாக 1-on-1 வேணும், 1-on-1 அந்த சிஸ்டர் கூட பேசி ஐ வாண்ட் டு ஷேர் மை லைஃப், ஐ வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் சம்திங்னா அதுவும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஐ திங்க் அரௌண்ட் 5,000 rupees என்னவோ. 1-on-1 எடுத்து நீங்கள் யூ கேன் கோ ஃபார் இட். கிளாஸ் வில் பி அட் 5 AM. எஸ், டெஃபினெட்லி 5 AM மார்னிங். ஓகேங்களா? அதுதான் அது பண்ண பீப்புள், நிறைய பேர் சொன்ன பீப்புள் இப்போ கூட நிறைய இன்னும் 50K 70K எல்லாம் earn பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய கேஸ் ஸ்டடிஸ் எல்லாம் நிறைய வரும். ஓகேங்களா? அவங்க எல்லாமே நிறைய பேர் அதுல இருக்காங்க. ஓகேங்களா? அவங்களோட மைண்ட் இப்போ சின்ன சின்ன ஹாப்பினஸ் எல்லாம் ஷேர் பண்றாங்க. ப்ரோ நான் இது வாங்கிட்டேன், சின்னதா ஒரு ஹெட்செட் வாங்கியிருக்கேன், எல்லாத்துலயும் ஹாப்பினஸ் பார்க்கலாம். ஒன்ஸ் யூ ஷோ த கிராட்டிடியூட். ஓகேங்களா? சம்திங் இன் யுவர் லைஃப், அது எல்லாமே உங்களுக்கு இல்லாத திங்ஸ் எல்லாம் கூட வரும். இருக்கிற திங்ஸை வச்சு நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறது எப்படி, அது எல்லாமே அந்த சிஸ்டர் செஷன்ஸில் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டாஸ்க்கு லைவ்ல டாஸ்க்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் பண்ணணும். ஸோ சின்ன சின்ன டாஸ்க் தான் இருக்கும். அதெல்லாம் பண்ணும்போது இந்த திங்ஸும் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகும். நம்ம 100 days சேலஞ்சும் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், மெசேஜ் மீ பர்சனலி ஆஸ் அ 5 AM. ஐ வில் சென்ட் அர் கூகுள் பே ஆர் ஃபோன்பே நம்பர். யூ கேன் மேக் அ பேமெண்ட் 1,999 ஃபார் 1 month. ஓகேங்களா? தட்ஸ் ஆல் அபவுட்
Priya sis. Okay, guys. Thank you so much, Srivani sis. Once again, thank you. Congrats for joining together with the Saranya sis. அது 1-to-1 வந்து டியூரேஷன் சிஸ்டரை வந்து நீங்க கேட்கலாம். ஐ திங்க் ஒரு மாசத்துக்கு 3-4 செஷன் இன்னும் இருக்கு. ஓகேங்களா? ஃபார் 3 months ஐ திங்க் வி டிசைடட் அபவுட் 4,399 அந்த ஆங்கிள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்க அதுவும் எடுத்துக்கலாம், இல்ல எது வேணாலும் எடுத்துக்கலாம். 1 month இல்ல 3 month. பட் ஐ சஜஸ்ட் டு யூ கைஸ், ஏன்னா நிறைய ஏதோ இன்வெஸ்ட் பண்றீங்க. ஒரு 2,000 ரூபாய் ஃபார் யுவர் லைஃப், ஃபார் யுவர் ஹெல்த் கூட உங்களுக்கு வரும். ஹெல்த் கூட தி வில் ஃபோக்கஸ் ஆன் ஈவன் ஹெல்த், நாட் ஓன்லி ஜஸ்ட் மென்டாலிட்டி அண்ட் உங்களோட இது ஃபிசிக்கலாகவும் உங்களுக்கான அந்த எனர்ஜி இருந்தால் தான் நீங்கள் எவ்ரி சிங்கிள் டே நீங்கள் அதை பண்ணணும். பாருங்க, ஸ்ரீவினிஷா சிஸ் எல்லாம் வந்துட்டு 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்டாங்க. என்ன சிஸ், கரெக்டுங்களா? போயிட்டாங்க போல. ஓகேங்களா? நெட்வொர்க் ப்ராப்ளம். ஓகே, ஸோ 8 மணிக்கெல்லாம் எல்லாம் ஒர்க் பண்ணிடுறாங்க. எல்லாம் இது எல்லாமே கொஞ்சம் அங்கிருந்து அந்த பவர்ன்றது வருது. ஓகேங்களா? அந்த எனர்ஜி ஸ்டார்டிங்ல சொன்னாங்க ப்ரோ, 5 AM தான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொன்னாங்க அவங்க செஷனை. அவங்களோட டே பிகாஸ் ஆஃப் 5 சார்ஜ் தான். ஓகேங்களா? Thank you sis, Saranya sis, for joining in this last minute and sharing your experience, and congrats for becoming a founder and co-founder, starting an agency. கண்டிப்பா இந்த ஏஜென்சி ரிலேட்டடாவோ இல்லை கொலாபரேஷன் ரிலேட்டடாவோ ஒன்னே ஒன்று தான் ஜெயிக்கும், நேர்மை. ஓகேங்களா? ஸோ காசு செகண்ட், நேர்மையாக இருந்தீங்கன்னா காசு வரும். ஓகேங்களா? இவங்களை ஏமாற்றி நம்ம அங்கிருந்த காசு எடுத்துடலாம் யோசிச்சிங்கன்னா அந்த காசு ரெண்டு பேருக்குமே வராது. ஓகேங்களா? நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது, ஏன்னா நிறைய பேர், நான் நேற்று நிர்மல் ப்ரோக்கு சொன்னேன், நான் அப்போயே ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, மில்லினியர், அவர் ஒரு மில்லினியர். ஓகேங்களா? ஸோ இஸ் அர்னிங் எ க்ரோஸ். ஓகேங்களா? அவர் கூட நான் நேற்று பேசும்போது அவர் சொன்னார், என்னோட தம்பி மாதிரி ஒரு கோஃபவுண்டர், அந்த கோஃபவுண்டரை நீங்களும் பார்த்துருப்பீங்க. நான் சொல்கிறேன், அந்த மில்லினியரை சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மில்லினியரை நீங்களும் பார்த்துருப்பீங்க. இஸ் அ வெல் நோன் காய். ஓகேங்களா? ஜஸ்ட் அ மினிட் காய், ஜஸ்ட் அ மினிட். எஸ், அந்த மில்லியனியரை நீங்களும் பார்த்துருப்பீங்க. அவர் சொன்னது ஒன்று தான், என் சொந்த தம்பி மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தேன் கோஃபவுண்டர்ன்ட்டு, இப்போ விட்டு செப்பரேட்டாக போயிட்டு அதே பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஓகேங்களா? அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அவர் சொன்னார், அதோட டிப்ரெஷன் தான் நிறைய நாளாக நான் இதெல்லாம் பண்ணாமல் இருக்கேன், வந்துட்டேன் நான் இப்போ, ஐம் பேக் டு த ஃபார்ம்ன்றது. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி திங்ஸ் நடக்கும் கொலாபரேட் பண்ணும் போதோ ஸ்டார்ட் பண்ணும் போதோ. ஸோ அதெல்லாம் பண்ணாமல் ரைட்டான ஒரு பர்சன் கூட கண்டிப்பாக சேர்ந்தீங்கன்னா உங்கள் லைஃபும் மாறும். என்னோட லைஃப் அப்படி தான் மாறிச்சு, நிர்மலோட லைஃப் அப்படி தான் மாறிச்சு. ரைட்டான பர்சன் கூட நீங்கள் சேரணும். ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாம் செகண்டரி. ஓகேங்களா? ரைட்டான பர்சனாக இருந்தீங்க. ஏன்னா ஐ நெவர் சீன் இம் டில் 2024. ஆனால் 1920 வந்து வி வேர் டிரான்சாக்டிங் லேக்ஸ். ஓகேங்களா? அவருக்கு நான் அனுப்புறதோ இல்லை நான் அவருக்கு அனுப்புறதோ வந்து அமிச்சுட்டு தான் இருந்தோம். அமிச்சுட்டு அவர் ஓடி போடுவார். இல்லை அவர் அமிச்சா நான் வந்து ஓடி போடுவேன் அண்ட் அவர் பார்த்துருந்தாருன்னா முடிஞ்சிருக்காது. ஓகேங்களா? ஸோ கொலாபரேட் வித் த ரைட் பீப்புள், ஃபோக்கஸ் ஆன் டெலிவரிங் த ரிசல்ட்ஸ் ஃபார் யுவர் கிளைண்ட்ஸ். பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணுங்க, நல்ல ரிசல்ட்ஸ் எடுங்க சிஸ். இது எல்லாருக்குமே, சிஸ்டருக்கு நான் சொன்னேன், ஃபியூச்சர்ல எல்லாம் நிறைய பேர் வந்து எல்லாருமே கொலாபரேஷன் தாட்ல வச்சுக்கோங்க. நேர்மையா இருங்க, நேர்மையா இருக்கிறவங்கள சூஸ் பண்ணுங்க. இவ்வளவுதான் விஷயமே. அப்படி இல்லைன்னா கண்டிப்பா ஸ்ட்ரகிள் தான் ஃபேஸ் பண்ணுவீங்க. சாப்பிடலாம் கிடையாது, பட் இதான் உண்மை. சரிங்களா? ஸோ சூஸ் த ரைட் பீப்புள் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அகேன் நெக்ஸ்ட் கேஸ் ஸ்டடிக்கு வரவங்க மட்டும் நான் வரேன் ப்ரோன்னு போடுங்க, நான் வரேன்னு போடுங்க சீக்கிரமா. நான் எப்போ கேஸ் ஸ்டடி அதை முடிக்கிறேன், நான் வரேன்ட்டு சாட்ல போடுங்க. இவரு போட்டிருந்தாரு மோகனா சத்யா, ரொம்ப நேரமா போட்டிருந்தாரு. நான் வரேன் கேஸ் ஸ்டடிக்கு. நான் வந்து 1 lakh per month அச்சீவ் பண்ணிட்டு நான் வரேன். ஓகேங்களா? கமிங் சூன். நான் வரேன். வாங்க ப்ரோ, நான் வரேன். சூப்பர். எல்லாம் வாங்க, ஜஸ்ட் அச்சீவ் வேண்டாம், இன்ஸ்பயர் கைஸ். இப்போ பாருங்க, இப்போ நம்ம சிஸ்டர் அச்சீவ் பண்ணதுனால நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆயிருப்பீங்க. நாமளும் பண்ண முடியும்னு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும். அதே மாதிரி தான் நீங்களும் ஒரு 5 பேருக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுப்பீங்க. ஓகேங்களா? ஆக்சுவலா சிஸ்டர் அச்சீவ் பண்ண விஷயம் சரி, எத்தனையோ பீப்புள், அதாவது ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் அச்சீவ் பண்ணணும், எனக்குன்னு சொல்லி ட்ரஸ்ட்டை வந்து ரெஸ்பெக்டை வந்து நான் வாங்கணும் அப்படின்றத நிறைய பேரோட கோல். நிறைய பீப்புள் வந்து நம்ம இது பண்ணது, அவங்களுக்குலாம் ஒரு பெரிய மோட்டிவேஷன் இருப்பீங்க சிஸ்டர். நீங்க
ஆக்சுவலா அவங்க லைவ்ல இல்ல போல, சிக்னல் ப்ராப்ளம். பட் ஸ்டில் இந்த கேஸ் ஸ்டடி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். எஸ் சரண்யா சிசும் அவ்வளோதான், எல்லாமே மேரிட் தான். இவங்க எல்லாருமே எல்லாருமே வந்து ஹஸ்பண்டை சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாமே வந்து ஏதோ ஒன்று ஃபேமிலியில் நம்ம அச்சீவ் பண்ணணும்னு தான் வந்திருக்காங்க. இந்துஸ் ஆகட்டும், எவ்ரி ஒன் ஹூ காட் மேரிட் அண்ட் தே ஹேவ் அ கிட்ஸ், சம் பீப்புள் ஹேவிங் கிட்ஸ், அவங்க எல்லாமே அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களாலும் பண்ண முடியும். வானத்தை போல படம். வானத்தை போல படமா? ஆமா, கேஸ் ஸ்டடி. கேஸ் ஸ்டடி இல்லை. ஆமா, கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். நம்ம ஜாலியாக தான் இருப்போம். கேமரா சைடு ஆங்கிள் வச்சுட்டு எங்கோ ஒரு பார்க்கில் போயிட்டு பேசிட்டு, சொல்லுங்க உங்களுக்கு எப்படி வந்துச்சு கிளைண்ட் சொல்லுங்க பேசிட்டு, அது இல்லை தப்பா சொன்னீங்க, கொஞ்சம் எடிட் பண்ணுங்க மறுபடியும் வாங்க, டேக் கேமராமேன் கொஞ்சம் இப்படி வாங்க, அப்படி வைங்க வச்சுட்டு ஒரு ரவுண்ட் டேபிள் போட்டு வச்சுட்டு கிராண்டா எடுத்து, ஓ பெரிய பணக்காரங்கப்பா இவங்கெல்லாம், நான் அந்த மாதிரி எல்லாம் காட்டாம, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து இதாக இல்லாமல் ஜாலியாக நம்ம பேசுகிறோம் எல்லாமே. அதனால தான் லைவ்ல நம்ம நடத்துகிறோம், ஓகேங்களா? இல்லை ஏதோ ஒரு பார்க், ஏதோ ஒரு ரெசார்ட்டில் போயிட்டு உக்காந்துட்டு ரவுண்ட் டேபிள், இப்போலாம் அப்படி தான் இப்போ அது ஒரு பாப்புலர் ஆகிடுக்கு ப்ரோ. கேஸ் ஸ்டடிலாம் எப்படின்னா ரெசார்ட்டில் வச்சு புக் பண்ணிட்டு பார்த்துருப்பீங்க. யாரெல்லாம் பார்த்தீங்க? நான் பார்த்தேன்னு போடுங்க. இல்லைண்ணா எஸ் நான் பார்த்துருக்கேன். ஓகேங்களா? ரெசார்ட்டை புக் பண்ணிடுவாங்க. அங்கே போயிட்டு ஒரு 2 ஹவர் போய் வீடியோ எடிட்டிங், எல்லாம் ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர்லாம் கொண்டு போயிட்டு அது ஒரு ஆர்டிஃபிஷியலாக கொண்டு வருவாங்க. நம்ம எப்பவுமே வந்து நேச்சுரல், ஓகேங்களா? தேங்க்யூ கேஸ், தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் 5 AM மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. நான் வந்து டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி விட்றேன், ஓகேங்களா? பாட்காஸ்ட் கான்ட்ரவர்சி, ஓகேங்களா? 5 AM டீட்டெயில்ஸ் வந்து அனுப்பிச்சி விட்றேன். மீன்ஸ் அந்த சிஸ்டரோட நம்பர் அனுப்பிச்சி விட்றேன். திஸ் இஸ் சினிமா இல்லை, திஸ் இஸ் growth. கண்டிப்பா. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ சரண்யா சிஸ், அண்ட் தேங்க்யூ ஸ்ரீனிவாஸ் சிஸ். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.